ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. வேயிருஞ்சோலை விளங்கல் சூழ்ந்த மெய்யமனாலர் இவ்வையமெல்லாம் தாயின நாயகராவர் தோழி தாமரை கண்களிருந்தவாறு சேயிருங்குண்ணம் திகழ்ந்ததொப்பச் செவ்வியமாகி மலர்ந்த சோதி ஆயிரம் தோளொடு இளங்கு போனும் அச்சோ ஒருவரழகியவா. 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருநாகை என்கிற திவதேசத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மாண்ட புராணத்தினாலே சௌந்தராரண்ய கஷேத்திரம் என்று வழங்கப்படுகிற இந்த நாகப்பட்டினத்தினுடைய ஸ்தல புராணத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 6 அத்தியாயங்கள் வரைக்கும் பார்த்தோம். தற்போது 7வது அத்தியாயம். இந்த 7வது அத்தியாயத்தினுடைய விஷயம் பகவான் சௌந்தர்யராஜனுடைய அவதாரம். சௌந்தராரண்யம் என்றும் திருநாகை என்றும் நாகப்பட்டினம் என்றும் இப்படி பிரசித்தமாக வழங்கப்படுகிறதான அந்த சுந்தரவனத்திலே சார புஷ்கரணியினுடையதான தென்மேற்கு திசையிலே எம்பெருமான் நீலமேக பெருமாள் சௌந்தர்யராஜன் திரு அவதாரம் பண்ணினதான வைபவம். இந்த 10 அத்தியாயங்கள்ல உயிர் நாடி போலே திகழக்கூடிய பிரதானமான அத்தியாயம், மூலமான எம்பெருமான் அவதாரம் பண்ணினதை கொண்டாடக்கூடியதான அத்தியாயம். சவுனக பகவான் சூத மகரிஷியை பார்த்து பிரார்த்திக்கிறார், எம்பெருமானே சார புஷ்கரணியினுடையதான மகிமையை 2 அத்தியாயங்களால பறக்க சொல்லிட்டு வந்தீர். அப்போ முடிக்கிறச்ச இப்பேற்பட்ட உத்தமமான சார புஷ்கரணியினுடைய தென்மேற்கு திசையிலே தான் எம்பெருமான் இங்கே அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சாட்சது. எதற்காக எம்பெருமான் அங்கே அவதாரம் பண்ணினான், யாருக்காக அவதாரம் பண்ணினான் அப்படின்னு பறக்க சாதிக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அதுக்கான விடையாக இந்த 7ஆம் அத்தியாயத்தை சூத பௌராணிக்கர் அருளி செய்கிறார். முன்னொரு காலத்தில் சார புஷ்கரணி கரையில் நைருதி திக் அப்படின்னு சொல்லக்கூடியதான தென்மேற்கு பாகத்திலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எப்படி அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சொல்றேன் கேளுங்கோ. போன மன்வந்தரத்திலே பூமி தேவியானவள் அதீதமான பாரத்தினாலே பீட்டிக்கப்பட்டால் பூமி மேல பாரமானது ஏறிண்டே போச்சு. பாரம் தாங்க முடியாமல் துக்கத்தோடு கூட சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவை போய் சரணடைகிறா பூமி தேவி. ஹே பிரம்மதேவா, உன்னாலே சிருஷ்டிக்கப்பட்டதான இந்த பூலோகத்திலே பாரம் ஜாஸ்தியா போயிடுத்து. முன்னொரு காலத்தில் ராட்சசா அசுரா அரக்கா அவளுடைய அராஜகத்தினாலும் அதர்ம ரீதியிலான அட்டூழிய செயல்களாலும் நான் மிகவும் பீடிக்கப்பட்டு பாரம் தாங்க முடியாமல் கிளேசத்தோடு கூட இருந்தேன். அந்த சமயத்துல அந்த ராட்சசால அசுரால அரக்கால எல்லாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் சம்ஹாரம் பண்ணி என்னுடையதான பாரத்தை நீக்கி வைத்தார். பூமியினுடைய பாரத்தை நீக்குவதற்காகவே எம்பெருமான் அவதாரம் பண்றார் அப்படின்னு சொல்றது போல மண்ணின் பெரும்பாரம் நீக்குவதற்கே வடமதுரை பிறந்தான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமான் அவதாரம் பண்றது அதர்மம் தலைக்கெடுத்து அதர்ம ரீதியிலே செல்லக்கூடிய ராட்சசாதிகள் எல்லாம் தர்ம ரீதியில போயின்னு இருக்கிறவாளையும் பூமியையும் நலிய செய்கிற போது அவர்களுடைய அழிவு காலம் நெருங்கியதை நோக்கி எம்பெருமான் வந்து அவளை சம்ஹாரம் பண்ணிட்டு தர்மவான்களையும் பூமி தேவியையும் ரட்சிக்கக்கூடியது அவதார காரியம் அப்படின்னு பாக்குறோம். அதனால பூபாரம் பூமிக்கு பாரம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி வீண் வேலை பண்ணிண்டு மற்றவாளை எல்லாம் கஷ்டப்படுத்திண்டு எல்லாருடைய நிம்மதியையும் கெடுத்து கொண்டிருக்கிறவராலே தான் பூமிக்கு பாரமே ஒழிய அப்படி கட்டடம் மேல கட்டடமா எழுப்பிண்டு போறது நிறைய மலைகள்லாம் இருக்கிறது அதெல்லாம் பூமிக்கு ஒன்றும் பாரமே இல்லை. எத்தனையோ முறை எத்தனையோ ராட்சசாலால அசுராலால எல்லாம் எனக்கு ஒரு கஷ்டம் வந்த போது பாரம் அதிகரித்த போது எம்பெருமான் தான் சம்ஹாரம் பண்ணி என்ன ரட்சிச்சிருக்கான். ஆனா இப்போ அதர்மம் தலையெடுத்து அதர்மத்தினுடையதான பாரம் தாங்க முடியாம நான் தவிக்கிறேன். இப்போது பூபாரம் ஏற்பட்டிருப்பதற்கு தர்மம் குறைந்து அதர்மம் பெருகியதுதான் காரணம். தர்மத்தை தெரிஞ்சுக்கிறவாலும் குறைஞ்சு போயிட்டா, தர்மத்தை அனுஷ்டிக்கிறவாலும் குறைஞ்சு போயிட்டா, தர்மத்தை மற்றவாளுக்கு சொல்லி புரிய வைக்கிறவாலும் குறைஞ்சு போயிட்டா,
தர்ம ரீதியில பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வருது. நிறைய தர்மசாஸ்திரங்களே கூட லோகத்திலே பிரசித்தி இல்லாமல் மறைந்து போயிடுத்து. அதனால தர்மம் என்பதே என்னன்னு தெரியாம அதர்மம் தலையெடுக்கக்கூடியதான காலம். அந்த அதர்மத்தினுடைய பாரம் தாங்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு பூமி பிராட்டி சொல்றா. இந்த பாரத்திலேருந்து நான் விடுபடுவதற்கு, எனக்கு இந்த பாரம் நீங்குவதற்கு நீங்க தான் ஒரு நல்ல வழி சொல்லணும் அப்படின்னு ஆலோசனை கேட்டா பிரம்மாவை. பிரம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, ராட்சசா அசுரா அரக்கா இவாளையெல்லாம் சம்ஹாரம் பண்ணி நம்மளை ரட்சிக்கிறது மாத்திரமில்ல, நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லோரையும் ரட்சிப்பது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால இதுக்கும் ஸ்ரீமன் நாராயணனை சரணாகதி பண்றதுதான் ஒரே வழி. எம்பெருமான் இடத்துல போய் முறையிட்டோமானா அவரே எல்லாத்தையும் பார்த்துடுவார். வாங்க உடனே எம்பெருமான் சன்னதிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவானவன் தன்னுடைய அம்சவாகனத்துல ஏறி உட்கார்ந்துட்டு திருப்பார்கடலை நோக்கி புறப்பட்டான். கூடவே பூமி தேவி மற்ற ரிஷிகள் தேவர்கள் எல்லாரையும் அழிச்சுண்டு திருப்பார்கடல் கரைக்கு போனான் பிரம்மா. அந்த க்ஷேத்திரம் எப்படி இருந்ததா, பிராட்டியினுடைய அவதார ஸ்தலமா, சந்திரனுடைய அவதார ஸ்தலமா இருக்கக்கூடியதான அந்த திருப்பார்கடல் விசேஷமா சோலைகளாலும் நந்தவனங்களாலும் சூழப்பட்டதா. அங்க போய் நிக்கிறச்சேயே போய் நிக்கிறவாளுடைய மனசுக்கு ஒரு ஹிதத்தை, ஒரு நிம்மதியை தரக்கூடியதான க்ஷேத்திரமா இருக்கான் திருப்பார்கடல். பூமி பிராட்டி அதர்மம் தலையெடுத்து பாரம் தாங்க முடியலன்னு படபடப்போட ஒரு பதற்றத்தோட தான் பிரம்மாவிடத்துல போனா. அதை கேட்ட உடனே பிரம்மாவுக்கும் படபடப்பு, ரிஷிகள் எல்லாமும் கூட வருத்தப்பட்டு தான் போனா திருப்பார்கடல் கரைக்கு. ஆனா போன க்ஷணத்துல அவளுக்கு அங்க ஒரு நிம்மதி ஏற்பட்டதாம். அப்படி பகவானுடைய பூர்ணமான சாநித்தியம் இருக்கக்கூடியதான க்ஷேத்திரம். அங்க சயனிச்சென்றிருக்கிற பகவான் க்ஷீராப்திநாதன் மட்டும் மற்றவாளுடைய கஷ்டங்களை நீக்கி அவளுக்கு நிம்மதி தரக்கூடியவன் அல்ல. அவன் ஸ்ரீபாதம் படுகிறதான அந்த திவ்ய தேசமும் கூட அங்க போய் நின்ற மாத்திரத்துல அவளுக்கெல்லாம் கஷ்டம் போயிடும்ன்ற தைரியத்தை கொடுத்து அவளுக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் ஹிதத்தையும் தரக்கூடிய திவ்யதேசமாக விளங்குகிறதுன்னு புராணம் வர்ணிக்கிறது. வந்த க்ஷணத்துல நம்முடைய பதட்டம் எல்லாம் நீங்கி போய் மனசுக்கு ஒரு ஹிதம், ஒரு ஆறுதல், ஒரு நிம்மதி இருக்கே, என்ன இந்த திவ்யதேசத்தினுடைய பிரபாவம் அப்படின்னு அந்த க்ஷீராப்தியினுடைய பிரபாவத்தை நினைத்து பூமி பிராட்டி, பிரம்மா, ரிஷிகள், தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாலாம். சந்தோஷப்பட்டுட்டு வந்து நின்ன மாத்திரத்துல நம்முடைய கஷ்டத்தை நீக்கி ஆறுதல் கொடுத்து ஹிதம் கொடுக்கக்கூடியதான இந்த திவ்யதேசம் சாட்சாத் பகவானுக்கு சமானமானது. அதனால இந்த திவ்யதேசத்தையும் வணங்கணும் அப்படின்னு அந்த திருப்பார்கடலை பார்த்து கைகூப்பினாலாம். அந்த திருப்பார்கடலை சுத்தி இருக்கக்கூடியதான சோலைகள், வனங்கள், நந்தவனங்கள் அதையெல்லாம் பார்த்து கைகூப்பினாலாம். ஏன்னா பகவான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்யதேசமும் பகவானுக்கு சரீரம் போல, அதனால அதை வணங்கினாலும் பகவானை வணங்குறது போல ஆறுதுன்னு சொல்லி அந்த திவ்யதேசத்தையும் வணங்கினான். வணங்கிட்டு அந்த திருப்பார்கடலுக்கு இப்பேற்பட்டதான சாநித்தியத்தை தரக்கூடிய எம்பெருமான் க்ஷீராப்திநாதனை நினைச்சுண்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். வழக்கம் போல ஏதோ கஷ்டம்னு தேவர்கள்லாம் என் தலைமையில வந்திருக்கா, நாங்கெல்லாம் உன் திருவடியை தேடி வந்திருக்கோம், எம்பெருமானே விசேஷமா உன்னுடைய பெருமைகளை எல்லாம் பாடி உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன், இந்த முறையும் எங்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக நீ வந்து இங்க எங்களுக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்னு பிரம்மாவானவர் ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளை பிரார்த்திக்கிறார். பிரம்மாவின் பிரார்த்தனைக்கு இணங்கி பெருமாளானவர் திருப்பார்கடல் கரையில வந்து அவதாரம் பண்றார், சேவை கொடுக்கிறார். பெருமாள் எப்படி வந்தாராம், தாமரை போன்ற 2 கண்களோடும் கூட, தாமரை போன்ற கையோடும் கூட, தாமரையை போன்ற திருவடிகளோடு கூட, தாமரை பொருந்தியதான தொப்புளோடு கூட, ஸ்வர்ணத்திலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கிரீட்டம் என்ன, ஸ்வர்ண வஸ்திரம் என்ன, ஸ்வர்ண ஹாரம்னு சொல்லக்கூடியதான கழுத்திலே அணியக்கூடியதான நகைகள் என்ன, ஸ்வர்ணத்திலான மகர குழைகள் என்ன, அதாவது மீன் வடிவிலான குண்டலங்கள், தோடுகள் என்ன, பிரகாசிக்கிற சுதர்சன சக்கரம் என்ன, ஞானமே வடிவான பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடியதான சங்கு என்ன, எதிரிகளை சம்ஹாரம் பண்ணி அடியவர்களை ரட்சிக்கக்கூடிய ஷாரங்கம்னு சொல்லக்கூடிய வில் என்ன, நாந்தகம்னு சொல்லக்கூடியதான வாள் என்ன, இதெல்லாத்தோடு கூட எம்பெருமான் அவதாரம் பண்றான். அப்படி பெருமாளுடைய திருமுடி அப்படியே 1000 கோடி சூரியன்களை காட்டிலும் பிரகாசிக்கிறதாம். பெருமாளுடைய தொண்டை சோதி தொண்டை வாயின்னு ஆழ்வார் சொன்னது போல அப்படி பலபலான்னு மின்றது. காது வரைக்கும் நீண்ட புருவங்கள், அதற்கு கீழே ஆச்சரியமான கண்கள், அப்படி திருத்துழாய் மனம் கமழக்கூடிய எம்பெருமானுடைய கேசம், எம்பெருமானுடைய திருமார்பிலே ஒரு தாமரை, அதன் மேலே பிராட்டியானவள் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். இதோடு கூட எம்பெருமான் அப்படி நடந்து வரான். பெருமாள் நடந்து வரச்ச
இதுவரைக்கும் பெருமாளுடைய படுக்கையா சயனமா இருந்த திருவனந்தாழ்வான் பெருமாளுக்கு கொடை பிடிச்சுட்டு பின்னாலேயே வரானாம். சென்னால் குடையாம். எம்பெருமான் நடந்து வந்த போது திருவனந்தாழ்வான் கொடையாட்டமா வந்துட்டு இருக்கான். இந்த திருவனந்தாழ்வான் எம்பெருமானுக்கு கொடையா இருந்துருக்கான்னு சொல்லக்கூடிய வைபவத்தை இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் அனுபவிக்கலாம். ஸ்ரீரங்கத்துல ஒரு ஸ்வர்ண குடை, தங்க குடை இருக்கும். நம்பெருமாள் எப்போதும் அந்த குடையோடையதான் எழுந்தருள்வர். நம்பெருமாள் எழுந்தருள்வதற்கு முன்னால நம்பெருமாள் எழுந்தருள்வதற்கு தேவையான சித்தமான வஸ்துக்கள் எல்லாம் சித்தப்படுத்தி வச்சிருப்பா கைங்கரியப்படா. எல்லா வஸ்துக்களும் அதாவது அப்படி அப்படியே தரையில வச்சுடுவா. ஆனா இந்த ஸ்வர்ண கொடையை மாத்திரம் அப்படி சொல்றது வழக்கம் இல்ல, புரியணுன்றதுக்காக சொல்றேன் அடியேன். திருவனந்தாழ்வான்னு சொல்றதுதான் வழக்கம். நம்பெருமாளுடைய பழைய பப்புளி, பெருமாள் திருமேனியில சாத்தின்ற பழைய பப்புளி வஸ்திரம் இருக்கும். அந்த சேப்பா கட்டங்கட்டமா திருமஞ்சனத்தப்ப பெருமாள் சாத்திக்கிறாரு, அந்த வஸ்திரம் இருக்கும். அந்த வஸ்திரத்தை அப்படி சுத்தமான இடத்துல தரையில விரிச்சுட்டு அது மேலதான் இந்த திருவனந்தாழ்வான அப்படி சயனம் பண்ண வைப்பா, படுக்க வைப்பா. அப்படி ஒரு துளி கூட தரையில படக்கூடாதபடி பெருமாள் அப்படியே எடுத்துட்டு வந்து தரையில எல்லாம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி திருவனந்தாழ்வானானபடினாலே பெருமாளுடைய வஸ்திரத்தின் பேர்ல தான் அவரை படுக்க வைப்பா. அதே மாதிரி பெருமாள் புறப்பாடெல்லாம் எடுத்து அவரை கொண்டு போய் அவர் எங்க இருப்பாரோ அந்த ரூம்ல வைக்கிற போதும் கூட விசேஷமா கீழே தரையில படாதபடிக்கு அந்த பட்டு வஸ்திரத்தால, அந்த பப்புளி வஸ்திரத்தால அந்த திருவனந்தாழ்வான் கூட முழுக்க சுத்தி தான் வைப்பா. என்ன காரணம் அப்படின்னா, எம்பெருமானுடைய கொடையாக திருவனந்தாழ்வானே இருந்து கொண்டிருக்கிறான், சென்றால் குடையாம் அப்படின்றதுதான் காரணம். பெருமாள் புறப்பாட்டுக்கு சித்தமா இருக்கார் அப்படின்னு சொல்ற சமயத்துல பெருமாள் புறப்படுற சமயத்தில இருந்து அந்த க்ஷணத்தில இருந்து பெருமாளுக்கு கொடை போட்டுட்டே போனோம். கொடை இல்லாம பெருமாள் எழ மாட்டார். பெருமாள் சித்தமா இருக்கார், கொடை வரணும் அப்படின்னா மற்ற ஊர்கள் எல்லாம் கொடை அப்படின்னுவா, அவ்வளவுதான். அப்படின்னா யாரோ கொடை எடுத்துட்டு வருவா, கொடை போட்டுட்டு வருவா, பெருமாள் எழுவார். ஆனா ஸ்ரீரங்கத்துல மட்டும் இன்னைக்கு ஒரு வழக்கம், பெருமாள் எழுந்தருள்கிற போது, ஆச்சாரிய புருஷா எழுந்தருள்கிற போது, அர்ச்சகா எழுந்தருள்கிற போதெல்லாம் பட்டை அடித்து வழி விளக்குதல்னு ஒரு வழக்கம் உண்டு. ஒரு மான் தோலால ஒரு பெல்ட் மாதிரி பண்ணி வச்சுட்டு இருப்பா. அதால ஓங்கி தரையில அடித்து ஓரம் போங்கோ ஓரம் போங்கோன்னு சொல்லுவா. அதாவது ராஜா வரையர் ஓரம் போங்கோன்னு அந்த காலத்துல அந்த மாதிரி சொல்லுவா போல் இருக்கு அந்த வழக்கம். அந்த மாதிரி ஸ்ரீரங்க ராஜா வரையர், சர்வ லோகங்களுக்கும் ராஜா வரையர், வழிவிடுங்கோ, கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கோ, பெருமாள் ஏழணும் அப்படின்னு சொல்றது போல கைங்கரியபரா பட்டை அடித்து வழி விளக்கி கொண்டு வருவா. ஓரம் ஓரம்னு சொல்லிட்டே வருவா. அந்த மாதிரியான பட்டையடித்த வழி விளக்குதல்னு சொல்றது திருவனந்தாழ்வானுக்கும் உண்டு. பெருமாள் எழுந்தருள்ற ஸ்வர்ண கொடை வரைச்சும் அது உண்டு. பட்டையடித்த வழி விளக்கி தான் திருவனந்தாழ்வான் இயல்லுவர், பெருமாளுக்கு கொடையாவர். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு பட்டையடித்த வழி விளக்கி புறப்பாடு நடக்கும். அந்த மாதிரி திருப்பார்கடல்ல இருந்து பெருமாள் படுக்கையை விட்டு எழுந்து வரச்ச படுக்கையா இருந்துன்ற திருவனந்தாழ்வான் அப்படியே கொடையா மாறி பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்படி பாம்பனை குடையாக வருகிறது. அந்த குடையோடு கூட திருப்பார்கடல் கரையிலே பூமி தேவி என்ன, பிரம்மதேவன் என்ன, மற்ற தேவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, எல்லாருக்கும் பெருமாள் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறான். தன்னுடைய நிஜரூபத்தை காட்டிக்கொண்டு திருப்பார்கடல்ல பெருமாள் எப்படி செயல்ந்து சென்றிருப்பாரோ அந்த மாதிரியான நிஜ ரூபத்தை காட்டிக்கொண்டு ஒரு க்ஷணம் கூட அகலாமல் இந்த பெருமாளை இப்படியே சேவித்துக் கொண்டிருக்கலாம் போல் இருக்கிறதேன்னு சொல்லும்படியா அத்தனை ஆச்சரியமா எழுந்தருளின பெருமாளை பார்த்து ஒரு தாமரை காடு போல வரான் பெருமாள். தாமரை காடுன்னா பாக்குற இடமெல்லாம் தாமரையா இருக்கும் ஒண்ணும். அந்த மாதிரி பெருமாளுடைய திருமுக மண்டலம் தாமரை, திரு கண்கள் தாமரை, திரு உதடுகள் தாமரை, திரு மார்பு தாமரை, திரு உந்தி தாமரை, திருவடிகள் தாமரை, இப்படி எல்லாம் தாமரமயமாவே இருக்கிறபடினால பெருமாளை தாமரை காடு அப்படின்னு ஆழ்வார் வர்ணிக்கிறார். அந்த மாதிரி ஒரு தாமரை காடே எழுந்து நடந்து வந்தாப்புல சேவசாச்சானா பெருமாள். இவா என்ன கஷ்டம்னு வந்தாலும் அது இன்னும் பிரார்த்திக்கவே இல்லை. அத பெருமாள்கிட்ட பிரார்த்தித்து கவலைப்படாதங்கோ நான் பாத்துக்கிறேன், இந்த கஷ்டத்தை நான் இப்படிதான் தீர்த்து வைக்க போறேன் அப்படின்னு பெருமாள் இவாளுக்கு இன்னும் தைரியம் ஆறுதல் ஒன்னும் சொல்லவே இல்லை. இதுக்குள்ளேயே இவா ரொம்ப சந்தோஷப்படுறா எல்லாரும். எதனால அப்படின்னா வந்ததுக்கு பெருமாள் சேவை கிடைச்சதோன்னு அது பிரதானம். கஷ்டம் தீர்றது தீரல அதெல்லாம் அப்புறம். திருப்பார்கடலுக்கு வந்துட்டா, பெருமாளை பிரார்த்திச்சுட்டா, பெருமாளை சரணாகதி பண்ணிவிட்டா, பெருமாளை நம்பி வந்துட்டா, அந்த கஷ்டத்தை பெருமாள் தீர்க்காம ஒரு நாளும் இருந்ததில்லை. யாராலையும் இவாளுடைய கஷ்டத்தை தீர்க்க முடியலன்றதுனாலதான் இங்க வரா. எப்படி வரா? அவசியம் இதுவரைக்கும் இவன் தீர்த்து வைத்தான், இனியும் தீர்த்து வைப்பான்ற மகா விஸ்வாசத்தோட தான் வரா. எல்லாருடைய கஷ்டத்தையும்
சுலபமாக தீர்த்து வைக்கக்கூடிய விசேஷமான சக்தி படைத்தவன் எம்பெருமான் ஒருத்தனே அப்படின்றது தெரிஞ்சுட்டுதான் வரா. அதனால இங்க வந்துட்டாலே, பெருமாள் இடத்துல பிரார்த்தனையை வச்சுட்டாலே இவ கஷ்டம் தீர்ந்து போயிடுத்துன்னு தான் அர்த்தம். அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம பெருமாள் சேவையை ரசிச்சு சேவிக்கிறா. வந்ததுக்கு பெருமாளுடைய சேவை பிரத்யட்சமா கிடைச்சதே நமக்கு. அவாவா இடத்துல பெருமாள் அர்ச்சாவதாரமா சால கிராமமா ஆராதனை பண்ணிட்டு இருக்கலாம், தியானம் பண்ணிட்டு இருக்கலாம், எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா பெருமாளை பிரத்யட்சமா சேவிக்கிறதான பாக்கியம் கிடைச்சது. அதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டு திரும்ப எல்லாருமா சேர்ந்துண்டு எம்பெருமான விசேஷமா ஸ்தோத்திரம் பண்ணி எம்பெருமான மகிழ்வித்தா. இப்படி அத்தனை பேரும் சேர்ந்துண்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதோடு கூட இந்த அத்தியாயம் முடிகிறது. அடுத்தது 8வது அத்தியாயம். 8வது அத்தியாயத்தினாலே எல்லா தேவர்கள் ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சா விட்டு பிரம்மா கடைசியா ஸ்தோத்திரம் பண்றார். அது என்ன, பிரம்மா தானே எல்லாருக்கும் தலைவர், அவர் தானே முதல்ல பண்ணணும். அப்படின்னா இவெல்லாம் திருப்பார்கடல் கரைக்கு வந்த போது பெருமாள் வெளியில வந்து இவாளுக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல பிரம்மா தான் ஸ்தோத்திரம் பண்ணார். அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டுதான் பெருமாள் வந்தார். ஏற்கனவே பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டார். மத்தவாள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சா விட்டு பெருமாள் வரணும்ன்றதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணினோம். இப்ப பெருமாளை பிரத்யட்சமா பார்த்துட்டு இருந்தோம். எப்படி அந்த அழக வர்ணிக்காம இருக்கிறது, எப்படி அவனுடைய பெருமையை ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்கிறது நமக்கு சொரூபம் கிடையாதுன்னு 2வது முறையா பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றாரு. இப்போ எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து ஆரம்பித்து திருமுடி வரைக்கும் பாதாதிகேசமா எம்பெருமான வர்ணித்து விசேஷமா பிரம்மாவானவர் ஸ்தோத்திரம் பண்றார். ஜெய ஜெயவர சங்க ஸ்ரீகதா சக்கரதாரின், எப்போதும் எல்லோருக்கும் வெற்றியையே தரக்கூடிய, குறிப்பா சரணாகதி பண்ணின அடியவர்களுக்கு எப்போதும் வெற்றியையே தரக்கூடிய உத்தமமான பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கென்ன, அடியவர்களை ஹிம்சிக்கிற ராட்சசாலை அடித்து நொறுக்கி வீழ்த்தக்கூடியதான கதாயுதம் என்ன, பாகவதாலுக்கு ஒரு கஷ்டம் இழைக்கப்படுகிறது, அநீதி இழைக்கப்படுகிறதுன்னு தெரிந்த மாத்திரத்துல எம்பெருமானுடைய திருவுள்ளப்படி தானே புறப்பட்டு போய் அவளுடைய கதையை முடித்து விட்டு வந்து திரும்பவும் பெருமாள் கையிலே அமரக்கூடியதான சுதர்சன சக்கரம் என்ன, இப்படி எப்போதும் சரணாகதா அடியவர்களுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காகவே நீ விசேஷமா இத்தனை ஆயுதங்களையும் தரிச்சுருக்க. அது மட்டுமா, தாள்களாயிரத்தாய் உனக்கு எத்தனையோ திருவடிகள், தோள்களாயிரத்தாய் நிறைய திருத்தோள்கள், துணை மலர் கண்களாயிரத்தாய் நிறைய திருநேத்திரங்கள். அப்படின்னா லோகத்துல எதெல்லாம் கண்ணுக்கு தெரியறதோ அதெல்லாம் எம்பெருமானுடைய ஸ்வரூபம், அதெல்லாம் எம்பெருமானுடைய சரீரம். ஒரு சரீரம் இருக்கிறவாளுக்கு 2 கண்ணு, 2 தோள், 2 காலு, 2 கையின்னு எல்லாம் சொல்றோமே, எத்தனையோ சரீரங்கள் உண்டு எம்பெருமானுக்கு. எல்லாம் எம்பெருமானுடைய சரீரம் தான். அத்தனை கண்கள், அத்தனை தோள்கள், அத்தனை திருவடிகள் அப்படின்னு விசேஷமா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்தர்யாமி விபு, கடல் கிடந்த கருமணியேன்னு ஆழ்வார் வர்ணித்தது போல திருப்பார்கடல் வெள்ள வெளேர்னு இருக்கு. அதுக்கு நடுவுல திருவனந்தாழ்வானும் வெள்ள வெளேர்னு இருக்கான். நடுவுல பெருமாள் கருப்பு ரத்தனமாட்டம் கண்ணங்கரேன்னு சேர்ந்து சென்றிருக்கான். கடல் கிடந்த கருமணியே, வெள்ளை பார்க்கடலுக்கு நடுவே வெள்ளையான பாம்பனைக்கு நடுவே எம்பெருமான் கண்ணங்கரேல் ஆச்சரியமா கருப்பு ரத்தனமாட்டமா கண்ணன் சேனிச்சுருக்கான் எம்பெருமான். மைமான மரதகமே, கருப்புன்னா எப்பேற்பட்ட கருப்புன்னா மரகத பச்சை கலந்த கருப்பு. விசேஷமா இது மரகத வர்ணமோ கருப்பு வர்ணமோன்னு சொல்லும்படியா கரும்பச்சையா எம்பெருமான் சேனித்துக் கொண்டிருக்கிறான். வேதங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவன், எப்போதும் அடியவர்களை ரட்சிக்கக்கூடியவன் எம்பெருமானே. எத்தனை முறை நாங்க கஷ்டப்பட்ட போதெல்லாம் இங்க வந்து சரணாகதி பண்ணினோம், அப்பெல்லாம் நீதான் எங்களை ரட்சித்த, வழக்கம் போல இப்போதும் நீயே எங்களை ரட்சித்தருள வேணும் அப்படின்னு பிரம்மாவானவர் திரும்பவும் ஒரு முறை எல்லார் சார்பிலையும் ஸ்தோத்திரம் பண்ணி எம்பெருமான பிரார்த்தித்தார். பெருமாளும் பிரம்மாவை நோக்கி சந்தோஷமா பேச ஆரம்பித்தார். பெருமாள் கம்பீரமா சாதிக்கிறார். பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கம் எப்படி கம்பீரமா முழங்குறதோ அந்த மாதிரி கம்பீரமான திருமிடற்றோசை, சிங்கத்தை போன்ற குரல்ல பெருமாள் கம்பீரமா பேசுறாராம். இப்போ ஹே பிரம்மதேவா வா, ஹே பூமி தேவி வா, என்னுடைய பக்தாள்லாம் வாங்கோ, உங்க எல்லாருடைய ஸ்தோத்திரத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷம். குறிப்பா பிரம்மா உம்முடைய ஸ்தோத்திரத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேத வேதாந்தங்களினாலே சொல்லப்பட்டபடி விசேஷமா என்ன வர்ணித்தீர், உள்ளது உள்ளபடி என்னுடைய பெருமையை வெளியிட்டீர். அதனால இந்த ஸ்துதி என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்ட மாத்திரத்துல. இப்படி என் மனசுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணின பிரம்மாவாலே என் விஷயமாக இயற்றப்பட்ட இந்த ஸ்துதியை யார் தினம் சொல்றாளோ அவளிடத்துல நான் எப்போதும் கூட பிரீத்தியானவனாக இருப்பேன். அவளுக்கு வேண்டிய எல்லா ஹிதங்களையும் நன்மைகளையும் எப்போதும் பண்ணுவேன். இது பிரம்மா பண்ணின ஸ்தோத்திரமானபடினாலே பிரம்மஸ்துதின்னு பெயரிடுறேன் இதுக்கு. இந்த ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் தினம் சொல்லி என்ன பிரார்த்திச்சுக்கிறாளோ அவளுக்கு எப்போதும் எல்லா நன்மைகளும் நடக்கும்.
அப்படின்னு பெருமாள் வார்த்தை சொல்லிட்டு, சரி அது போட்டோம், நீங்கெல்லாம் எல்லாமா சேர்ந்து வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு பெருமாள் அவளை பார்த்து ஆக்னேயிட்டார். இப்படி பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணது, எம்பெருமான் அந்த ஸ்தோத்திரத்தை ஏத்துண்டு அதுக்கு ஒரு பெயர் வைத்து ஒரு பலன் சொன்னது, என்ன காரியமா இங்க வந்திருக்கீங்கன்னு இவாளை கேட்டது. இதோட கூட 9ஆம் அத்தியாயம் முடியறது, 8ஆம் அத்தியாயம் முடியறது. இனி 9ஆம் அத்தியாயம். 9ஆம் அத்தியாயத்தினாலே விசேஷமா பகவானுடைய அவதார வைபவம் சொல்லப்படுறது. என்ன காரியமா வந்தீங்கோ சொல்லுங்கன்னு பெருமாள் கேட்டார். ஒன்னும் அதுக்கு இவாள்லாம் சேர்ந்துட்டு பெருமாளை பார்த்து சொல்றா. குறிப்பா பிரம்மா சொல்றார், எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணா, இங்க நிக்கிறாளே இவதான் பூமி தேவி, பாரம் தாங்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கா. மண்ணின் பாரம் நீக்குவதற்கு தான தேவரீர் அவதாரம் பண்ணி எப்போதும் துஷ்டாலை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி பூமி பாரத்தை நீக்கிறது வழக்கம். இப்போது துஷ்டாலாலே ராட்சசாலாலே ஒன்னும் கஷ்டமில்லை பூமிக்கு. ஆனா தர்மம் குறைந்து அதர்மம் தலை தூக்கியபடியினாலே பூமியானவள் வருத்தப்படுகிறாள், ரொம்ப பாரமா உணர்றா. தற்போதும் இந்த பூமி பிராட்டியினுடைய பாரம் நீங்குவதற்கு நீங்களே ஒரு வழி சொல்லணும்னு பிரார்த்திக்கிறார். அப்போ பூமி தேவியும் பிரம்மா சொல்றது வாஸ்தவம் தான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது போல பெருமாளை பாக்குறா. தன் இரு கண்களாலும் தன்னுடையதான கஷ்டத்தை பெருமாளுக்கு உணர்த்தரா. ஆமா சுவாமி, அவர் சொல்றது வாஸ்தவம் தான், என் முகத்தை பாருங்க, என் கண்ணை பாருங்க, எத்தனை வாட்டமா இருக்கு, என்னால பாரம் தாங்க முடியலன்னு சொல்றது போல கண்ணாலேயே பெருமாளுக்கு தன்னுடைய நிலைமையை தெரிவிக்கிறா பூமி பிராட்டி. தெரிவிச்சுட்டு பெருமாள் அவளை ஆதங்கமா பாக்குறாரு. நிஜமாவே கஷ்டப்பட்டு இருக்கா பாவம், இவளுடையதான கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சுட்டு இருக்கார். அந்த சமயத்துல பூமி தேவி பெருமாளை பார்த்து பேசுறா. ஸ்ரீமன் நாதா, என்னுடைய தெய்வமே, என்னுடைய சுவாமியே, என்னுடைய நாதா, என்னுடைய கணவரே, என்னுடைய எல்லா பாரத்தையும் நீக்கக்கூடிய சக்தி படைத்தவர் நீங்க ஒருத்தர் தான். இதுவரைக்கும் எப்போதும் என்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் என்னை விடுபட செய்தவர் நீங்க தான். இனிமேலும் நீங்க தான் என்னை விடுபட செய்யக்கூடிய சக்தி படைத்தவர். நான் இப்போது பற்பல பாரங்களை சுமந்து கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கேன். இப்போதும் தேவரீர் தான் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்கி எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அதோடு கூட என் மன பாரம் எல்லாம் நீங்கி நான் சந்தோஷமா இருக்கணும்னா என் மனசுக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய திருவாராதனத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பாரத்தை எல்லாம் நீக்கி வைத்து உம்ம திருவாராதனம் பண்ணக்கூடியதான பாக்கியத்தையும் எனக்கு தரணும் அப்படின்னு பூமி தேவி பிரார்த்திச்சா. கருணை கடலான பகவான் சாதிக்கிறார், ஹே பூமி தேவி, நீ ஒன்னும் விசாரப்பட வேண்டாம், கலங்காதே. உன்னுடையதான கோரிக்கைகள், உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் பழிக்க போறது. அதுக்கு முன்னால நீ ஒரு காரியம் பண்ணணும். பூமியிலே தபசித்தி கஷேத்திரமாக இருக்கக்கூடிய சௌந்தராரண்யம்னு சொல்லக்கூடிய வனத்துல போய் நீ தபஸ் பண்ணு. உன்னுடைய தபஸ் முடிவுல நான் உனக்கு சேவை கொடுப்பேன், உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பேன்னு பெருமாள் சாட்சியர். அந்த சௌந்தராரண்ய வனம்னு சொல்லக்கூடியதான கஷேத்திரத்துல இந்த யுகத்துல திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் தன்னுடைய தபஸ்னால என்ன ஆராதிச்சுட்டு இருக்கான். அத்தோடு கூட ருத்ரனும் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கான். ருத்ரன் அங்க தபஸ் பண்ணக்கூடிய காரணம் என்னன்னா, சப்த சாஸ்திரம்னு சொல்லக்கூடியதான வியாக்கரண சாஸ்திரங்களினுடைய நுணுக்கங்களை, சூக்ஷ்மார்த்தங்களை, தாத்பரியங்களை எல்லாம் ஆதிசேஷனிடத்திலிருந்து கிரகிக்கணும்ன்றதுக்காக ருத்ரன் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கான். திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் இருக்காரு, அவர்தான் சப்த சாஸ்திரம்னு சொல்லக்கூடியதான வியாக்கரண சாஸ்திரத்திற்கு பிரவர்த்தகர்னு சொல்லுவான். அதனாலதான் பதஞ்சலி மகரிஷிய, வியாக்கரண சாஸ்திர பிரவர்த்தக ரிஷியான பதஞ்சலி மகரிஷிய திருவனந்தாழ்வானான ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொல்லுவா. ஆகையினால விசேஷமான வியாக்கரண சாஸ்திர ஞானம் திருவனந்தாழ்வான் ஒருத்தனுக்கே உண்டு. அவனிடத்திலேருந்து அந்த வியாக்கரண சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய சப்தசாஸ்திரத்தினுடைய சூக்ஷ்மார்த்தங்களை எல்லாம் கிரகிக்கணும் அப்படின்னு ருத்ரன் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கானா. யார நோக்கி? திருவனந்தாழ்வான நோக்கி. திருவனந்தாழ்வான தேடிட்டு ருத்ரம் போனான். திருவனந்தாழ்வான் பெருமாளை நோக்கி இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சது. அங்க போய் தபஸ் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பெற்று அந்த சாஸ்திரங்களை எல்லாம் கத்துக்கணும்ன்றதுக்காக அவன் ஒரு பக்கம் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். திருவனந்தாழ்வானும் சந்தோஷப்பட்டு ருத்ரனுடைய தபஸுக்கு மகிழ்ந்து ருத்ரனுக்கு சப்தசாஸ்திரத்தினுடைய நுணுக்கங்களை எல்லாம் உபதேசம் பண்ண போறார். அப்படி ருத்ரன் தபஸ் பண்ணி முடிச்சாவிட்டு அவனுக்கு அதெல்லாம் உபதேசம் பண்ணும்படியா நான் ஆதிசேஷனை ஆக்ஞாபித்திருக்கிறேன். ருத்ரன் தபஸ் பண்ணுவான், நீ அவனுக்கு போய் சேவை சாதி.
சப்தசாஸ்திர நுணுக்கங்களை எல்லாம் உபதேசம் பண்ணணும்னு கேட்பான். அதே மாதிரி அவனுக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு ஆதிசேஷனுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அப்படி உபதேசம் ஆனாவிட்டு ஆதிசேஷனுக்கு சேவை சாதிக்க போற என்ன ஆதிசேஷனும் ருத்ரனும் திருவாராதனம் பண்ணி ஆராதிக்க போறா. இதே முதல் யுகமான கிருத்தயுகத்தில் ஆதிசேஷனும் ருத்ரனும் இன்னும் ஆராதனம் பண்ண போறா. துருவனுக்கும் சேவை கொடுத்திருக்கிற பெருமாள் முதல் யுகத்துல. அடுத்த யுகமான திரேதா யுகத்திலே மிருகண்டு மகரிஷியினுடைய புத்திரரான மார்க்கண்டேயர் தபஸ் பண்ணி என்ன சேவித்து என்ன ஆராதிக்க போறார். அடுத்த யுகமான துவாபர யுகத்திலே பூமி தேவி ஆகிற நீ என்னை ஆராதிப்பாய். இப்போ நடந்துட்டு இருக்கிறது கிருத்தயுகம். கிருத்தயுகம் முடிந்து திரேதாயுகம் முடிந்து துவாபர யுகம் வரைச்ச நீ என்ன ஆராதனம் பண்ணுவே. அது வரைக்கும் பொறுமையா சௌந்தராரண்ய வனத்துல என்ன நோக்கி தபஸ் பண்ணி கொண்டிரு அப்படின்னு பெருமாள் சாய்ச்சார். பூமி பிராட்டியும் சரி சுவாமி அப்படியே பண்றேன், அடியேன் பாக்கியம், இப்போதே சௌந்தராரண்ய வனத்துக்கு போய் சார புஷ்கரணியில தீர்த்தாமாடிண்டு உங்களை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு புறப்பட்டு போயிட்டா. பிரம்மா முதலான மத்தவாளும் எம்பெருமான சேவிச்சுட்டு நமஸ்காரங்கள் பிரதட்சணங்களை எல்லாம் பண்ணிட்டு அவ ஸ்தானத்துக்கு போய் சேர்ந்தார். இப்போ கிருத்தயுகம் முடிகிற சமயம். தொடர்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார் திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன். அவருக்கு போய் சேவை சாதிக்கணும். அதனால எம்பெருமான் விசேஷமா சௌந்தராரண்யம்னு சொல்லக்கூடியதான நாகப்பட்டினத்துக்கு உடனே எழுந்தருள்றான். பூமி பிராட்டி தபஸ் பண்றேன்னு வந்திருக்கா. மத்தவாள்லாம் அவ ஸ்தானத்துக்கு போய் சேர்ந்தா. அவ இப்படி போன உடனே எம்பெருமான் இப்படி இறங்கிட்டான் உடனே பூலோகத்தை நோக்கி. எம்பெருமான் அப்போ எழுந்தருள்கிற போது இணையில்லா இன்னிசையாழ் கெழுமி இன்பத் தும்புருவும் நாரதனும் இறைஞ்சி ஏத்த துணையில்லா தொன்மறை நூல் தோத்திரத்தால் தொன்மலர்கண் அயன் வணங்கி ஓவாது ஏத்த தெளிமதி சேர் முனிவர்கள் தம் குழுவும் முந்தி திசை திசையில் மலர்கள் தூவ தூராத மனக்காதல் தொண்டர் தங்கள் குழாம் குழுமித் திருப்புகழ்கள் பலவும் பாட வன்பெருமானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மணிசருய்ய உரகமேரி கமலக்கண்ணும் ஒளிமதி சேர் திருமுகமும் கொண்டு துன்பமிகு துயரகள அயர் ஒன்றில்லா அச்சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ. எம்பெருமான் அவதாரம் பண்றான். எம்பெருமான் அவதாரம் பண்ணுவது எதற்காக, எம்பெருமான் அவதார சமயத்துல என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஆழ்வார்கள் பாசுரத்தை கொண்டு ஆச்சரியமான ஒரு தொகுப்பு. பெருமாள் அவதாரம் பண்ணக்கூடிய சமயத்துல இந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கோ அல்லது யாகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கோ பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய சமயத்துல விசேஷமான தேவலோகத்து யாழ்னு சொல்லக்கூடியதான கருவியை தும்புரு நாரதன் இவாள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட கூட மீட்டுவாளாம். இந்த யாழ்னு சொல்லக்கூடியதான கருவியை மீட்டுவா. அந்த யாழ் இசையோட கூட பெருமாள் அவதரிப்பார். எப்படி மீட்டுவான்னா, பெருமாளை பிரத்யட்சமா சேவிக்க போறோம், யாரோ ஒரு பக்தருக்காக பெருமாள் பிரத்யட்சமா சேவை சாதிக்க போறார், நமக்கும் அந்த சேவை கிடைக்க போறதுன்ற சந்தோஷத்தோட கூட தும்புரு நாரதன் இவாள்லாம் அந்த யாழ் மீட்டுவாளாம். யாழ் அப்படின்னா சாதாரணமா பூலோகத்துல இருக்கக்கூடிய யாழ் அல்ல, தேவலோகத்திலே இருக்கக்கூடிய விசேஷமான யாழ். அதனுடைய சப்தத்தை கேட்கிற போது சாட்சாத் சாமவேதத்தை காதுல கேட்ட மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட விசேஷமான இணையில்லாத யாழ். இந்த யாழுக்கு சமானமான யாழ் வேறு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லும்படியான ஒரு யாழை ரொம்பவும் சந்தோஷமான மனசோடைய கூட தும்புரு நாரதன் இவெல்லாம் மீட்டின் இருக்கா. ரிஷிகள் எல்லாம் விசேஷமா வேத பாராயணம் பண்றாளாம். 4 வேதங்களையும் எல்லா ரிஷிகளும் பிரிச்சுண்டு கணீர்னு ஆகாசத்தை புழக்கும்படியா வேத பாராயணம் பண்றாளாம். பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் பெருமாள் எழுந்தருள்றத வர்ணிச்சு விசேஷமா அவாவாளுடைய சொந்த வார்த்தைகளால ஸ்தோத்திரம் பண்றாளாம். தொன்மறை நூல் தோத்திரத்தால் தொன்மலர்கண் அயன் வணங்கி ஓவாது ஏத்த. அனாதி காலமாயிருந்திருக்கிற வேதாந்த மந்திரங்களை கொண்டும் அதனுடைய சாரங்களை கொண்ட ஸ்தோத்திரங்களாலும் அனாதி காலமா எம்பெருமானுடைய தொப்புள் இருக்கக்கூடிய தாமரையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாவானவன் நமஸ்காரம் பண்ணி கொண்டு ஸ்தோத்திரமா பாடி புகழறான் பெருமாள. தெளிமதி சேர் முனிவர்கள் தம் குழுவும் முந்தி திசை திசையில் மலர்கள் தூவ. ரிஷிகள்லாம் வேத பாராயணம் பண்ணிண்டே அவாவா இருந்த திசையிலிருந்து ஆகாசத்தை நோக்கி புஷ்பத்தை அப்படி தூவராலாம் பெருமாள் எழுந்தருளணும்னு. பூலோகத்துல இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் எம்பெருமான நோக்கி பிரபந்தங்கள் ஸ்தோத்திரங்கள் பஜன கீர்த்தனைகள் அப்படின்னு பாடி எம்பெருமான ஆராதிக்கிறாளாம். தூராத மனக்காதல் தொண்டர், எப்போதும் பெருமாளையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள் ஸ்ரீவைஷ்ணவாள்லாம் கூட்டம் கூட்டமா நின்று பெருமாளுடைய அவதாரத்துக்கான சகுனங்கள்லாம் தெரியறது. ஆகாசத்துல தேவதைகள்லாம் வீணை வாசிக்கிறா, யாழ் மீட்டா, ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா, தேவர்கள்லாம் மலர் மாறி பொழியறா,
தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறவாளுடையதான தேஜஸ் பெருகின்றே போறது. பெருமாள் வரப்போறார் அப்படின்னு இவாள்லாம் தங்களுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி எம்பெருமான வரவேற்கிறா. இப்படி லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மனுஷா வாழறதுக்காகவும், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் வாழ்வதற்காகவும், தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பக்தாள்லாம் வாழ்வதற்காகவும் எம்பெருமான் திருவனந்தாழ்வான் மேல ஏறிண்டு, விசேஷமா கருடன் மேல ஏறி புறப்பட்டு தன்னுடைய பிரகாசமான திருமுக மண்டலத்தை காட்டிக்கொண்டு, என் முகத்தை பார்த்தங்களா எவ்வளவு பிரகாசமா இருக்கு, என்ன சரணாகதி பண்ணின அடியவர்கள் உங்க மனசுல கஷ்டம்னு ஒண்ணு இருக்கலாமா, என்னாட்டமா உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய மனசும் உங்களுடைய ஆத்மாவும் பிரகாசமா இருக்கும், கவலைப்படாதுங்க, உங்களுக்காக தான் இதோ வந்துட்டு இருக்கேன்னு சொல்றது போல எம்பெருமான் தன்னுடைய முகத்திலே அனாதியான பிரகாசத்தை காட்டிக் கொண்டு வருகிறான். பாக்கிறவா எல்லாருக்கும் அத்தனை சந்தோஷம், எம்பெருமான நேர்ல சேவிச்சுட்டோமே, இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்னு சொல்லும்படியா எல்லா அடியவர்களுக்கும் சந்தோஷம் அப்படி பெருகின்றே போறது, ஆனந்தம் பெருகின்றே போறது, குறையல. எல்லாருடைய மனசும் அப்படியே மகிழறது. அவாவா மனசுல இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி போயிடுத்து. பெருமாளுடைய பிரகாசிக்க கூடிய திருமுக மண்டலத்தை பார்த்த மாத்திரத்துல தைரியம் வந்துடுது எல்லாருக்கும். கவலைப்படாதங்கோ, என்ன பாருங்க எத்தனை பிரகாசமா இருக்கேன், என் அடியார்களா இருந்துட்டு நீங்க இப்படி எல்லாம் மனசுல கஷ்டத்தை வச்சுண்டு பாரத்தை வச்சுண்டு முகமெல்லாம் அப்படி சுருங்கி போய் ஒளி இழந்து காணப்படலாமா, உங்க தெய்வமான என்ன பாருங்கோ எப்படி பிரகாசிக்கிறேன், என்ன நம்புறவா நீங்கோ, என்னிடத்துல மகா விசுவாசம் வச்சுட்டு இருக்கீங்கோ, நான் இதோ உங்களுக்காக தான் வந்துட்டு இருக்கேன், என்னாட்டம் நீங்களும் அப்படி பிரகாசமா இருங்கோன்னு சொல்றது போல இருக்கான் பெருமாளுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடியதான தேஜஸ். ஒளிமதி சேர் திருமுகமும் கொண்டு துன்பமிகு துயரகல. பெருமாள் வந்துட்டார், சந்தோஷமா நம்முடைய கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக பெருமாள் வந்துட்டு இருக்கார். இனி நம்முடையதான துன்பம் நம்முடைய துயரம் எல்லாம் போயிடுத்து நம்மளை விட்டு, இனிமேல் தைரியமா இருக்கலாம்னு பக்தாளுக்கெல்லாம் மனசுல கஷ்டம் போயிடுத்தான். துன்ப மிக துயரகல அயர் ஒன்றில்லா சுகம் வளர. கஷ்டம் போறதுன்றது முதல் படி, சந்தோஷம் வருவதுன்றது இரண்டாவது படி, அந்த சந்தோஷமானது நிலைத்திருப்பது மூணாவது படி. பெருமாளை சேவிச்ச மாத்திரத்துல துன்பம் போயிடுத்து, துயரம் போயிடுத்து. பெருமாளை சேவிச்ச மாத்திரத்துல சந்தோஷம் வந்துடுத்து. அந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்கணுமோன்னா, ஆமா, அந்த சந்தோஷத்தை நிரந்தரமாக ஆக்குவதற்காகத்தான் எம்பெருமான் வரான். அதனால நிரந்தர சந்தோஷம் கிடைத்து விட்டது, நித்யானந்தம் கிடைத்து விட்டதுன்னு தொண்டர்கள் எல்லாம் அப்படி மனசு பூரிச்சு போறா. அகமகிழும் தொண்டர் வாழ. இப்பேற்பட்டவா எல்லாம் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக யாரெல்லாம், தேவலோகத்தவர்கள், ஸ்ரீவைகுண்டத்தவர்கள், ரிஷிகள், மனுஷா, பக்தா எல்லாரும் நன்னா இருக்கிறதுக்காக கிருதயுகத்திலே சித்திர மாச சுக்லபக்ஷ துவாதசி திதி அன்னைக்கு மத்தியானம் நண்பகல் வேளையிலே மக நட்சத்திரத்தன்னைக்கு சுந்தர வனம்னு சொல்லக்கூடியதான இந்த சௌந்தராரண்ய கஷேத்திரத்தில் சார புஷ்கரணி கரையில் மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய தாயாரோடு கூட எம்பெருமான் திரு அவதாரம் பண்ணினான். ததகிருத யுகஸ்யாதோ சைத்ரே மாசி குணான்விதே துவாதஸ்யாம் சுக்லபக்ஷாயாம் பித்ருபே மத்தியமே ரவே சார புஷ்கரிணீ தீரே மத்தியே சுந்தர கானனம் ஆவிர்பூவ பகவான் லக்ஷ்மி சஹா க்ஷீரசாகராத். எம்பெருமான் ஆவிர்பாவம் பண்ணினான், திரு அவதாரம் பண்ணினான். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் திரு அவதாரம் பண்ணினான். எங்க இருந்து திரு அவதாரம் பண்ணினான் அப்படின்னா, க்ஷீரசாகராத் திருப்பார்கடல்ல இருந்து அவதாரம் பண்ணினான். எப்படி வந்தான் அப்படின்னா, லக்ஷ்மி சகா பிராட்டியோடு கூட, தினைத்தனையும் திருமகளை விடாதவனானபடியினாலே பிராட்டியோடு கூட திருவதாரம் பண்றான். பல கஷேத்திரங்கள்ல பிராட்டியை தேடிண்டு வந்த பெருமாளை சேவிச்சிருக்கோம். இங்க பிராட்டியோட வர பெருமாளை பாக்குறோம். லக்ஷ்மி சகா க்ஷீரசாகராத், பிராட்டியோடு கூட திருப்பார்கடல்ல இருந்து பெருமாள் வரார். எங்க வந்தார் அப்படின்னா, சுந்தர கானன மத்தியே, சௌந்தராரண்ய கஷேத்திரத்திற்கு நடுவே சார புஷ்கரணி தீரே, சார புஷ்கரணியினுடைய கரையிலே, அதனுடைய நைருதி திக்குன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு திசையிலே எம்பெருமான் அவதாரம் பண்ணினான். எப்போ அவதாரம் பண்ணினான்? கிருதயுகத்திலே சித்திரை மாசத்திலே சுக்லபக்ஷ துவாதசி திதி அன்னைக்கு மகம் நட்சத்திரம் கூடிய நன்னாளிலே நண்பகல் வேளையிலே எம்பெருமான் திரு அவதாரம் பண்ணினான். அந்த எம்பெருமான் தான் நீலமேக பெருமாள் என்றும் சௌந்தர்யராஜ பெருமாள் என்றும் தற்பொழுது சௌந்தர்ய விமான நிழலிலே நின்று கொண்டு நமக்கெல்லாம் சேவை சாதிக்கக்கூடிய திருநாகை அழகியார்னு சொல்லக்கூடிய பெருமாள். இப்போ பெருமாள் யாருக்காக அவதாரம் பண்ணி சேவை கொடுத்தார்? கிருதயுகத்துல திருவனந்தாழ்வானான ஆதிசேஷனுக்கு அனுகிரகம் பண்ணி பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஆதிசேஷனுக்கு நாகராஜன் திருநாமம். சர்ப்ப ஜாதிகளுக்கெல்லாம் நாகங்களுக்கெல்லாம் ராஜாவாக விளங்கக்கூடியவன் திருவனந்தாழ்வான். அதனால திருவனந்தாழ்வானுடைய திருநாமத்தை சம்பிரதாயத்துல சொல்ற போது ஆதார சக்தி தர்ப்பணம் எல்லாம் பண்றச்ச
அனந்தாய நாகராஜாய நமஹ அப்படின்னு சொல்லிதான் திருவனந்தாழ்வானுக்கு தர்ப்பணம் பண்றது வழக்கம். அனந்தாய நாகராஜாய, அனந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியது அவனுடைய திருநாமம், நாகராஜன் சொல்லக்கூடியது அவனுடையதான பதவி. அனந்தன் எல்லையில்லாதவன், எல்லையில்லாத எத்தனையோ காலமா எம்பெருமானோடு கூட இருந்துட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவன், கைங்கரியம் பண்ணினவன், கைங்கரியம் பண்ண போறவன். எம்பெருமான் எப்படி அனந்தமானவனோ அந்த மாதிரி இவனும் அனந்தமானவன். அவனுடையதான ஒரு பொறுப்பு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது மட்டுமல்ல, அவன் சர்ப்பஜாதியிலே தோன்றினவனானபடியினாலே சர்ப்பஜாதிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியதும் அவனுடைய பெருமை. பக்ஷி ஜாதிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவன் பக்ஷிராஜன் சொல்லக்கூடிய கருத்மான். அண்ட சராச்சரங்களுக்கும் ராஜாவாக இருந்து அவளையெல்லாம் செங்கோல் செலுத்தக்கூடியவர் விஸ்வக்சேனர். வேத்ரசார ஸ்திரிதண்டகா அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் இத்திராசப்தத்தில. விஸ்வக்சேனர் தன்னுடைய செங்கோலாலே 7-14 லோகங்களையும் நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவாலான நாமெல்லாம் எந்த ஒரு வைதிக காரியம் பண்ணினாலும் விஸ்வக்சேன தியானம் பண்ணி, விஸ்வக்சேன ஆராதனம் பண்ணி, அவருடைய அனுமதியை கொண்டே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி எம்பெருமானுக்குரியதான வைதிக காரியங்களை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி நித்தியசூரிகள்ல பிரதானமா இருக்கக்கூடிய திருவனந்தாழ்வான் நாகராஜன், நாகங்களுக்கெல்லாம் ராஜா. கருத்மான் பக்ஷிராஜன், பறவைகளுக்கெல்லாம் அரசன். பறவை அரசு, புல்லரசுன்னு ஆழ்வார்கள் வர்ணிக்கிறது போல. விஸ்வக்சேனர் விசேஷமா 7-14 லோகங்களுக்கும் அதிபதி. எழில் பிரம்பின் செங்கோலை ஏந்துமவன் வாழியேன்னு கையில செங்கோலை வச்சுண்டு லோகங்களை எல்லாம் நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறார் பெருமாளுடைய சார்பில். அவர் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற நித்தியசூரிகளுக்கும் முக்தாத்மாக்களுக்கும் மட்டும் சுவாமி அல்ல, 7-14 லோகங்களுக்கும் அவர் தான் சுவாமி. இப்படி எம்பெருமானுக்கு நீக்கமில்லாத கைங்கரியத்தை பண்ணக்கூடிய நித்தியசூரிகள் தான் எல்லா தேவதைகளுக்கும் மேற்பட்டவாளா இந்த லோகத்தை ஆண்டின்றிருக்கா. ஆகையினால எல்லா லோகங்களுக்கும் எப்போதும் ஏக சுவாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்றத பல விஷயங்கள்ல நாம உணரலாம். பெரிய பதவிகள்ல பொறுப்புகள் எல்லாம் யார் இருப்பா? ராஜாவான, மகாராஜாவான, சக்கரவர்த்தியான யார் ராஜ்யம் பண்ணிருக்காரோ அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா, அவர் குடும்பத்தை சேர்ந்தவா தானே இருப்பா. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு நீக்கமில்லா கைங்கரியம் பண்றபடினால நித்தியசூரிகள் தான் எல்லாத்துக்கும் அதிபதிகளா இருந்துருக்கா. பிரம்மருத்ராஜி தேவதைகள்லாம் கூட அவளை வணங்கிட்டு இருக்கா. ருத்ரன் நாகப்பட்டினத்துல திருவனந்தாழ்வான குறித்து தபஸ் பண்ணி அவரிடத்துல வியாகரண சாஸ்திரம் கத்துக்கிறார். இந்திரன் கருடனை நோக்கி தபஸ் பண்ணி ஹேமன் சண்டனை வதம் பண்ணணும்னு சொல்லி அவளை வதம் பண்ணி அந்த மலையை கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணி தான் திருநறையூர்ன்ற மலையாச்சு, சுகந்தகிரின்னு ஆச்சுன்னு பார்த்தோம். விஸ்வக்சேனர் இடத்துல பல பேர் பல முறை பிரார்த்திச்சிருக்கா. குறிப்பா திருவேங்கடமுடையானுடைய சரித்திரத்தை அனுபவிக்கிற போது திருமலையில தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நிறைய ஹிம்சையெல்லாம் பண்ணிட்டு இருந்த நிறைய ராட்சசாலை எல்லாம் சம்ஹாரம் பண்ணணும்னு பெருமாளை பிரார்த்தித்த போது பெருமாள் விஸ்வக்சேனரை கொண்டுதான் அவளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணினார். அந்த மாதிரி நித்தியசூரிகள் தான் பிரம்மா, ருத்ரன் முதலான தேவர்களுக்கெல்லாம் கூட மேல இருந்துருக்கா. காரணம் எம்பெருமானுடைய நீக்கமில்லாத அடியவர்களானபடியினாலே. அந்த நித்தியசூரிகள் எல்லாரிலையும் முதன்மையானவனாக இருக்கக்கூடிய திருவனந்தாழ்வான். நித்தியசூரிகள் அப்படின்னு சொல்றச்சேயே அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்னு முதல்ல அனந்தனை தான் சொல்றோம். அந்த அனந்தன் நாகராஜன். அந்த நாகராஜன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பெருமாள் சேவை சாதித்து அவன் கையால திருவாராதனத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாகப்பட்டினத்துல சௌந்தர்யராஜனா நீலமேக பெருமாளா சேவை சாதித்தான். இப்படி நாகராஜனுக்காக எம்பெருமான் சேவை சாதித்த பட்டணமானபடியினாலே நாகப்பட்டணம் அப்படின்னு பேர் இதற்கு. சுருக்கமா நாகை அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இப்படி விசேஷமா இந்த கஷேத்திரத்திற்கு நாகப்பட்டணம் அப்படின்னு பேர் வந்ததற்கான காரணம் இது. இப்போது எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் இங்க அவதாரம் பண்ணினதான விதானம் இது. வந்த பெருமாள கிருத்தயுகம் முழுக்க திருவனந்தாழ்வான் விசேஷமா திருவாராதனம் பண்ணிட்டு வந்தார். திருவனந்தாழ்வானிடத்துல வியாக்கரண சாஸ்திரத்தை கத்துண்ட ருத்ரனும் திருவாதனம் பண்ணிட்டு வரார். பார்வதியன் தன்னுடைய இழந்த அழகை பெறுவதற்காக தபஸ் பண்ணிட்டு தன்னுடைய இழந்த சௌந்தரியத்தை பெற்று சௌந்தராம்பிகை சுந்தராம்பிகையானா. அடுத்த யுகத்துல மார்க்கண்டேயர் பெருமாளை சேவித்து ஆராதனம் எல்லாம் பண்ணினார். நீண்ட ஆயுளை வரமாக பெற்றுக்கொண்டு அப்படி கஷேத்ராடனம் போனார். அதற்கு அடுத்த யுகத்துல பூமி பிராட்டி தபஸ் பண்ணி எம்பெருமான் அவளுக்கு சேவை சாதித்து அவளுடைய பாரத்தை எல்லாம் நீக்கினான். பூமி பிராட்டியினுடைய இரண்டாவது ஆசையான பெருமாளை திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசையையும் பெருமாள் இந்த கஷேத்திரத்துல நிறைவேற்றி வைத்தார். பூமி பிராட்டியும் எம்பெருமான திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி முதல் யுகமான கிருதயுகத்திலே திருவனந்தாழ்வான், ருத்ரன், திருவன் இவெல்லாம் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கா. இரண்டாவது யுகத்துல மார்க்கண்டேயர் ஆராதனம் பண்ணிட்டு வரார்.
மூணாம் யுகத்துல பூமி தேவி ஆராதனை பண்ணிட்டு வரா. இப்படி யார் யாரெல்லாம் எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்ணாலோ அவள்லாம் எம்பெருமானுடைய தரிசனம் பெற்று பெருமாளை சேவித்து பெருமாளாலேயே கஷ்டம் நீங்க பெற்று பெருமாள் இடத்துல வரம் கேட்டுண்டு பெருமாளுடைய அர்ச்சாவதாரத்தை தினந்தோறும் ஸ்ரீபாஞ்சராத்திராகமப்படி திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பலரும் எம்பெருமானை விடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான ஒரு உத்தமமான க்ஷேத்திரம் இது அப்படின்னு சௌனக பகவான் முதலான சிஷ்யாளுக்கெல்லாம் சூத பௌராணிக்கர் சாதிக்கிறார். இந்த புராணத்தை அவளுக்கெல்லாம் இவர் சாதிக்கிறது துவாபர யுகம். அதனால முதல் யுகமான கிருத்தயுகம், இரண்டாம் யுகமான திரேதாயுகம், மூணாம் யுகமான துவாபர யுகம் வரைக்கும் சரித்திரம் சொல்லிட்டார். சிஷ்யாலாம் கேட்கிறா, சுவாமி இந்த க்ஷேத்திரத்துக்கு பிரபாவம் அவ்வளவுதானா, இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்கிறா. நிறைய உண்டு, நான் ரொம்ப சங்கிரகமா தான் சொல்லிட்டு இருக்கேன், இருந்தாலும் இன்னும் ஒரு அம்சத்தை மாத்திரம் சொல்றேன். இது மூணாவது யுகம், 3 யுகம் போயிடுத்து. 3 யுகத்துல பெருமாள் யாருக்கு அனுகிரகம் பண்ணி யாருக்கு சேவை கொடுத்து யாரால ஆராதிக்கப்படுறாருன்னு சொல்லிட்டேன். இனி வரப்போகிற 4வது யுகம் கலியுகம். வருங்காலத்துல பவிஷ்யத் காலத்துல கலியுகத்துல இந்த எம்பெருமான் யாருக்கு அனுகிரகம் பண்ண போறான், யாரால ஆராதிக்கப்பட போகிறான் என்பதையும் சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு தன்னுடைய திவ்ய திருஷ்டியினால உணர்ந்து சாதிக்கிறார் ரிஷி. கலியுகத்திலே ஷாலி சுக மகாராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பரம பாகவதன் எம்பெருமான திருவாராதனம் பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னார். இப்போ சௌனக பகவான் கேட்டார், இதுவரைக்கும் நடந்த விசேஷமான விருத்தாந்தங்களை எல்லாம் விவரமா சொன்னீங்க, இனி கலியுகத்துல ஷாலி சுக மகாராஜா திருவாராதனம் பண்ண போகிறதான சரித்திரத்தையும் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திச்சா. அவருடைய சரித்திரம் என்ன, அவர் எப்படி பெருமாளை நேர சேவித்தார், பெருமாளை எப்படி திருவாராதனம் பண்ணினார், அவருக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கிறார். சூத பௌராணிக்கர் சொல்றார், இனி நடக்க போற ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்கோ. கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ரசாதல லோகம், பூமிக்கு கீழே அதல விதல பாதால சுராதல ரசாதல தராதலன்னு எல்லாம் 7 லோகங்கள் இருக்கணும். அதுல ரசாதல லோகம்னு சொல்லக்கூடியது நாகலோகம்னு சொல்லப்படுறது. அங்கதான் நாகர்கள்லாம் வசிக்கிறா, சர்ப்பஜாதிகள்லாம் அங்கதான் வசிக்கிறா. அந்த நாகலோகத்திலே நாகராஜாவினுடைய குமாரத்தியா ஒரு நாக கன்னிகை பிறப்பா. பிறக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு வழக்கத்திற்கு மாறாக 3 ஸ்தனங்கள், 3 மார்பகங்கள் இருக்கும். பிறந்த குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருப்பதை பார்த்து அந்த குழந்தையினுடைய தந்தையான நாகராஜன் அதிர்ச்சி அடைவான். என்ன வழக்கமா பெண் குழந்தை எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம இந்த குழந்தை கொஞ்சம் விகாரமா இருக்கே அப்படின்னு அதை பார்த்த உடனே பயந்துடுவான் அவன். அப்படியே அவன் அதிர்ச்சியில இருக்கிறச்ச ஆகாசத்துல இருந்து ஒரு ஆகாசவாணி, ஒரு அசரீரி கேட்கும் அவனுக்கு, ஹே ராஜா கவலைப்படாத, இந்த பொண்ணு வயசு பொண்ணா வளர்ந்தா விட்டு இவளை இங்க இருந்து பூமிக்கு போவதற்கு ஒரு புற்று வழியா பூலோகத்திற்கு அனுப்பு. இது ரசாதல லோகம், மேல சில லோகங்களை தாண்டி பூலோகத்துக்கு போனோம். சர்ப்பம் ஒன்னும் பூமியில இருந்து அப்படியே புத்து வழியா தொலைச்சுண்டே மேல வந்துருமா. உன் பொண்ணு வயசு பொண்ணாற சமயத்துல அவளை ஒரு புத்தின் வழியா பூலோகத்திற்கு அனுப்பு. அவ பாட்டுக்கு கால் போன போக்குல பூலோகத்துல சஞ்சாரம் பண்ணிண்டே வரட்டும். அப்படியே அவ பூமியில சஞ்சாரம் பண்ணிட்டு வரச்ச எந்த புருஷன், எந்த ஆண்மகனுடைய பார்வை இவ மேல படுறச்ச இவளுடையதான அதிகப்படியான 3வது ஸ்தனம், 3வது மார்பானது தானே உதிர்ந்து கீழே விழுகிறதோ அந்த புருஷன் தான் இவளுடைய கணவனாக ஆவான். அவன் இவளை மணப்பான். அப்போ நீ எதை நினைச்சு கவலைப்படுறையோ அந்த விகாரமான ரூபம் மறைஞ்சு போயிடும் அவளுக்கு, நீ கவலைப்படாதேன்னு அசரீரி சொல்லித்து. மகாராஜாவும் என்ன பாவம் பண்ணினோமோ, நம்முடைய குழந்தைக்கு இப்படி ஒரு விகாரமான தோற்றம் இருந்தது அப்படின்னு வருத்தப்பட்டவன் ஆகாசவாணி வந்து ஒரு பிராயசித்தமும் சொல்லிடுத்து, அதுல இருந்து விடிவு காலம் வரக்கூடியதான வழியையும் சொல்லிடுத்து அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலா இருந்தான். அந்த பொண்ணு 4 மேனியும் பொழுது வண்ணமுமா வளர்ந்துட்டே வந்தா. பருவம் அங்க ஆன போது அந்த பெண்ணையும் அவ கூட ஒரு 6 தோழிமார்களையும் கூட மொத்தம் 7 பேரா நாகலோகத்திலேருந்து இவனே ஒரு துவாரத்தை ஏற்படுத்தினான். ரசாதல லோகமான நாகலோகத்திலிருந்து பூலோகம் வரைக்கும் இந்த நாகராஜாவே பெரிய துவாரத்தை ஒரு புற்று போல ஏற்படுத்தி பூலோகத்திற்கு போகக்கூடிய வழியை நான் உண்டு பண்ணிவிட்டேன். இந்த புத்து வழியா மேல அப்படியே நீங்க நீந்துட்டே போனீங்களான்னா பூலோகத்துல போய் எட்டி பார்ப்பீங்கோ அப்படின்னு சொன்னான் அவளுக்கு.
அசரீரி சொன்ன விஷயங்களை எல்லாம் சொன்னா, அம்மா நீ குழந்தையா இருக்கிறச்ச இப்படி ஆச்சு, நான் கஷ்டப்பட்டேன், அசரீரி வாக்கு வந்து இப்படி சொல்லிட்டு உன்னுடைய விகாரமான ரூபம் மறைந்து உனக்கும் பல நாள் நீ அனுபவித்த அவமானம் கஷ்டமெல்லாம் நீங்க போற காலம் வந்துடுத்தோ, இப்போதே நீ போ பூமியில அப்படி சஞ்சாரம் பண்ணின்று, யார் பார்வைப்பட்டு அந்த அதிகப்படியான மார்பகம் விழறதோ அவாதான் உன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இவெல்லாம் சந்தோஷமா தன்னுடைய கஷ்டம் தீர போறதுன்னு நினைச்சுட்டு அந்த 6 பெண்களையும் அழிச்சுண்டு அந்த புத்து வழியா பூலோகத்துக்கு வந்து எட்டி பாக்குறா. நாகலோகத்துல இருந்து அப்படி மேல வந்துட்டே வந்து பூலோகத்துல இவ வெளிப்பட்ட இடம் சௌந்தராரண்யம்னு சொல்லக்கூடிய இந்த நாகப்பட்டினம். நாக கன்னிகை தோன்றிய இடமாதலால் அதற்கு நாகபுரி அப்படின்ற பேரும் விளங்கும் அப்படின்னு ரிஷி சொல்றார். அப்படி இவா 7 பேரும் அந்த புத்து வழியா பூலோகத்திற்கு வந்து கன்னி பெண்களா அப்படி தோப்புகள், துறவுகள், நீர்நிலைகள் அப்படின்னு குளிச்சுண்டு பழங்களை எல்லாம் சாப்பிட்டு விளையாடிண்டு அப்படி சந்தோஷமா சஞ்சரிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு ஆச்சரியமான சுந்தர புருஷன், ரொம்ப பேரழகன், ஆணழகன், ஒரு ராஜகுமாரன், அவன் வேட்டையாட வருகிற போது நந்தவனங்கள்ல சுத்தின்னு இருக்கிற இந்த பெண்கள் மேல அவனுடைய பார்வைப்படுறது. விசேஷமா இதுவரைக்கும் இந்த ஊர்ல பார்க்காத பெண்களா இருக்காளே, ஒருத்தரும் இவ்வளவு அழகிகளா இருக்காளே அப்படின்னு அவளை எல்லாம் உத்து பாக்குறான். இவன் பாக்குறச்ச மற்ற பெண்கள்லாம் வெக்கப்பட்டு அப்படியே அங்கிருந்து நகர்ந்து போயிடுறா. இந்த ஒரு பெண் மாத்திரம் அவன் பார்த்த உடனே அவளுக்குள்ள ஏதோ ஒரு உணர்ச்சி, இவ்வளவு அழகா இருக்கானே, இவன் நமக்கு கணவனா வாய்த்தா எப்படி இருக்கும்னு அவன் ஆசைப்படுறான் இவன் மேல. அப்படி அவன் நினைச்சுட்டு இருக்கிறச்சேயே அந்த அதிசயம் நடக்கிறது. அவளுடையதான அதிகப்படியான 3வது மார்பகம் உதிர்ந்து பூமியில விழருது. இப்போ எல்லா பெண்களைப் போலவும் சாதாரணமான உருவத்துக்கு வந்துட்டாவோ, இயல்பு நிலைக்கு வந்துட்டா. அப்படி ஒரு சந்தோஷம், கண்கள்ல ஜலம் வந்துடுத்து அவளுக்கு. அவளை அறியாம நம்ம அப்பா சொன்ன மாதிரி, அசரீரி வாக்கு சொன்ன மாதிரி அந்த சுந்தர புருஷன் இவன் தான் போல் இருக்கு. யாராலே நம்முடைய விகார ரூபம் மறையணும்னு பகவத் சங்கல்பம் இருக்கிறதோ அவனையே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நம்ம நினைச்சிருக்கோம். நாம ஆசைப்பட்ட நாயகனும் நம் கஷ்டத்தை தீர்ப்பவனும் ஒருத்தனேவா, என்ன பாக்கியம் பண்ணிருக்கிறேன், இது இந்த கஷேத்திரத்தினுடைய மகிமைன்னு உணர்றாவோ. உடனே போய் அவன் கையை பிடிச்சுட்டா. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியாது, உன்னை பார்த்தா மனுஷாலாட்டமா தெரியறது, பெரிய ராஜகுமாரன் ஆட்டமா தெரியறது, ஆனா நான் மனுஷி அல்ல, நான் ஒரு நாககன்னிகை, பிரசாதல லோகமான நாகலோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற நாகராஜனுடைய பெண். நான் பிறந்த போது எனக்கு அதிகப்படியான ஒரு சனம் வந்துடுத்தோ, அதனால விகார ரூபத்தோட கூட அவஸ்தப்பட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஒரு அசரீரி தோன்றி இந்த மாதிரி உபாயத்தை சொல்லித்துன்னு எங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பி வைத்தார். அதன்படி நான் பூலோகத்துல வந்து தோழிகளோட கூட சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தேன். வந்தபோது உன்னுடைய பார்வைப்பட்டு தான் என்னுடைய கஷ்டம் நிவர்த்தியாச்சு. நான் இயல்பு நிலைக்கு திரும்பினேன், எல்லார போல நானும் ஆனேன். அதனால அந்த அசரீரி வாக்கின்படி நீதான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேணும், நீதான் எனக்கு கணவனாக ஆக வேணும். நானும் உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே இவர்தான் நம்முடைய கணவர் அப்படின்னு என்னுடைய பார்வையால மனசால வரிச்சுட்டேன். ஒரு பெண் அப்படின்னு நாணம் இல்லாமல் உன் கையை வந்து பற்றி கொண்டேன். தயவு பண்ணி எங்க அப்பாவிடத்துல வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னோட வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாவோ. இவன் என்ன சொன்னா, இதுக்கு முன்னால என் பெத்தவாளிடத்துல போய் நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன், அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைன்னு என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அவளுடைய அனுமதி பெறணும். அடுத்தபடி ஒருவேளை அவ சம்மதிச்சு சரின்னு ஒத்துண்டாளானா நான் நித்தியம் திருவாராதனம் பண்ணக்கூடிய என் பெருமாள் கிட்ட போய் கேட்கணும். நான் தினம் ஒரு பெருமாளை திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கேன் ஆசையா, அவரிடத்துல போய் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தா என்னிடத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டா அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லிட்டா, நீ நியமிச்சா நான் போறேன்னு பிரார்த்திப்பேன். பெருமாளும் சரி அப்படியே ஆறுதவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அப்ப வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி என் தாயார் தோப்பனார் பெருமாள் இவாள்லாம் சரின்னு ஒப்புதல் கொடுத்துட்டா, ஒத்துண்டான்னா நீ தேவலோகத்து பெண்ணாயிரு, பிரம்மலோகத்து பெண்ணாயிரு, நாகலோகத்து பெண்ணாயிரு, உங்க அப்பா யாரா வேணாலும் இருக்கட்டும், தைரியமா உங்க ஆத்துக்கு வந்து உங்க அப்பா இடத்துல பேசி சாஸ்திரப்படி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கடைசி மட்டும் உன்னோட வாழ்வேன் அப்படின்னு இவன் வாக்கு கொடுத்தான் அவளுக்கு. இவ்வளவு உத்தமனா இருக்கானே, இவனுக்கு ஏதோ ஒரு விசேஷமான சக்தி இருக்க போய் தானே இவன் பார்த்த மாத்திரத்துல நம்முடைய அதிகப்படியான சனம் கீழே விழுந்தது. அதனால இவன் பொய் எல்லாம் சொல்ல மாட்டான், நம்மளை ஏமாத்த மாட்டான். இவன் வாக்குல விசுவாசம் இருக்கிறது நமக்கு. இப்போதே நம்முடைய அழகான இந்த உடம்பை விகாரமான ரூபம் போனதை நம்ம தாயார் தோப்பனார் இடத்துல காட்டி அவால சந்தோஷப்படும்படியா பண்ணணும். உடனே நாகலோகத்துக்கு போலான்னு தோழிகளை எல்லாம் அழிச்சுட்டு அவனை சேவிச்சுட்டு அவனுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு திரும்ப அந்த புத்து வழியா நாகலோகத்துக்கு போய் சேர்ந்தான் அந்த பொண்ணு. இவன் அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டு
தாயார் தோப்பனார் இடத்துல வந்து சொன்னான். தகுந்த காலம் வரைச்ச பெருமாள் நியமிச்சாரானா அப்படியே ஆறுதுன்னு அவ ஒத்துண்டா. இவன் திருவாராதனம் பண்ணக்கூடிய பெருமாளை வந்து சேவித்தான். சேவித்து நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி பெருமாள் கிட்ட அனுமதி கேட்டான். ஆமா ஆமா, இதெல்லாம் என்னுடைய சங்கல்பப்படிதான் நடக்கிறது. அவ இந்த மாதிரி விகாரமா பிறந்தா, உன்னை பாக்கறச்ச அவளுக்கு அந்த விகார ரூபம் போகணும்னு நான் தான் சங்கல்பித்து இருந்தேன். நீ அவளும் சேர்ந்து வாழணும்ன்றது என்னுடையதான திருவுள்ளம். அதனால என்னுடைய அனுகிரகப்படி என்னுடைய சங்கல்பப்படி தான் எல்லாம் நடக்கிறது. நீ புதுசா என்னண்ட ஒன்னும் சொல்ல வேண்டாம். இருந்தாலும் ஆராத்திய தெய்வத்தினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டுதான் ஒரு காரியமும் பண்ணணும்னு நினைக்கிறியே, இதுதான் ஒரு பக்தனுடைய ஸ்வரூபம். எனக்கு சந்தோஷம். தகுந்த சமயம் வருகிற போது நானே சொல்றேன், அப்போது போய் அந்த பெண்ணோடு கல்யாணம் பண்ணி கொண்டு சந்தோஷமா இரு அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. அப்படியே ஆறுது அப்படின்னு பெருமாளை சேவிச்சுண்டு விசேஷமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிண்டு பகவத் ஆராதனத்தையும் பண்ணிண்டு பாகவதால எல்லாம் ஆராதனை பண்ணிண்டு நல்ல ஒரு ராஜாவா நல்ல ஒரு பகவத் பக்தனா பாகவதனா வாழ்ந்துட்டு வரான். அந்த மகாராஜாவினுடைய பெயர் தான் ஷாலி சுக மகாராஜான்னு பேரு. அவன் நித்தியம் திருவாராதனம் பண்ணிட்டு வர பெருமாள் வேற யாரும் இல்ல, நாகப்பட்டினம் சௌந்தர்யராஜ பெருமாள். நாகை அழகியார்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளை தான் திருவாராதனம் பண்ணிட்டு வரான். பெருமாளுக்கு விசேஷமா கோவில்லாம் கட்டி வைக்கிறான், கோபுரம் எல்லாம் கட்டி வைக்கிறான், நிறைய மண்டபங்கள்லாம் கட்டுறான், நிறைய நந்தவனங்கள் பழத்தோட்டங்கள்லாம் அமைக்கிறான். விசேஷமான அந்தந்த சமயத்துக்கு ஏற்றபடி ஆகம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உற்சவங்களை எல்லாம் நடத்தி வைக்கிறான். விசேஷமா வேத பாராயணாதிகள்லாம் பெருமாளுக்கு பண்ணி வைக்கிறான். நிறைய தீபங்களை எல்லாம் ஏத்துறான், நிறைய திருவாபரணங்கள் சாத்துறான் பெருமாளுக்கு. விசேஷமான புஷ்பங்களால பெருமாளை மகிழ்விக்கிறான். இப்படி நித்திய ஆராதனங்கள் அந்தந்த சமயத்துக்கு பண்ணக்கூடியதான உற்சவங்களோடு கூட பங்குனி மாசத்திலே பெருமாளுக்கு விசேஷமா மகோத்சவம்னு சொல்லக்கூடிய பிரம்மோற்சவத்தையும் பண்ணி வைக்கிறான். இப்படி ஷாலி சுக மகாராஜா ஏற்படுத்தின உற்சவம் தான் பங்குனி உற்சவம் பெருமாளுக்குன்னு ஸ்தலபுராணம் சொல்றது. இது அஷ்டோத்திரத்திலையும் பெருமாளுக்கு அர்ச்சிக்கிறா. ஷாலி சுக மகாராஜ பிரகல்பித மகோத்சவாய நமஹ. ஷாலி சுக மகாராஜாவினாலே உண்டு பண்ணப்பட்ட உற்சவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பெருமாள். இப்படி பல காலம் பெருமாளுக்கு பல கைங்கரியங்களையும் பல உற்சவங்களையும் பண்ணிக்கொண்டு பெருமாளை விசேஷமா ஆராதிச்சுட்டு வந்தான். பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தை போல அத்தனை சந்தோஷமா எழுந்திருந்தார். இங்கே பக்தனான ஷாலி சுக ராஜாவினுடைய உற்சவத்தையும் ஆராதனத்தையும் அனுபவித்துக் கொண்டு அத்தனை சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாராம் பெருமாள். இங்கே இனி இந்த க்ஷேத்திரத்தை விட்டு ஒரு நாளும் நான் போகமாட்டேன்னு சிரமா இருந்துட்டு இருக்காரு பெருமாள். அப்படி இருக்கிறச்ச வழக்கம் போல ஒரு நாள் பெருமாளை சேவிக்கணும்னு ஷாலி சுக மகாராஜா பெருமாள் சன்னதிக்கு போறான். போய் பெருமாளை திருவாராதனம் பண்ணி பெருமாளை சேவிச்சு பெருமாளை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல பெருமாள் வாய் திறந்து பேசுறார். ஏ பரம பக்தனான ஷாலி சுகனே, உன்னுடைய திருவாராதனத்தினாலே உன்னுடைய கைங்கரியங்களாலே நீ பண்ணி வைக்கக்கூடிய உற்சவங்களாலே நான் ரொம்ப மகிழ்ந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் சொல்றத கவனமா கேளு. முன்பே நான் உனக்கு நியமனம் பண்ணினபடி இப்போதே நீ நாகலோகமான ரசாதல லோகத்துக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு உன்னை கேட்டாலே அந்த பொண்ணு, அந்த நாககண்ணியை கல்யாணம் பண்ணிண்டு அவ லோகத்திலேயே அவளோட கூட கொஞ்ச காலம் இல்லற வாழ்க்கை வாழ்ந்து விட்டு சந்தோஷமா இருந்துட்டு அவளுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு திரும்ப வா போ அப்படின்னு சொன்னார் பெருமாள். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்த பொண்ணு, விகாரமான ரூபம் இருக்கே, எப்ப இதெல்லாம் மறைஞ்சு நாமளும் 4 பேர் மாதிரி ஆப்போறோம்னு நினைச்சுட்டு இருந்த பொண்ணு, அவளுடைய கஷ்டம் உன்னை பார்த்த க்ஷணத்துல நீங்கித்து நம் கஷ்டத்தை நீக்கின இவனே நம் கணவனா இருந்தா காலமெல்லாம் நன்னா இருக்கலாமேன்னு ஆசைப்பட்டா. சாதாரணமா எல்லா பெண்களும் ஆசைப்படக்கூடிய ஒரு நல்ல நியாயமான ஆசைதான் அது. என்னுடைய சங்கல்பமும் அதுதான். நீ போய் முறைப்படி அவ தகப்பனார் இடத்துல பெண் கேட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவ ஊர்லயே ஆத்தோட மாப்பிள்ளையா இருந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு நிறை வாழ்வு வாழ்ந்துட்டு அவள் இடத்துல சொல்லிண்டு நான் பழையபடி ராஜ்யம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு பெருமாள் நியமிச்சார். இவன் கேட்டான், அவன் நாகக்கண்ணி, அவன் அப்பா எதுவா அவளுக்கு புத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார், அது வழியா அப்படியே மேல நீந்துண்டே மேல வந்துட்டா. நான் மனுஷன், நான் எப்படி பூலோகத்தை விட்டு நாகலோகத்துக்கு போறது, அதுக்கு போற வழி எப்படி இருக்கு, நீ தான் அதை சொல்லணும், எம்பெருமானே தேவரீர் தான் அதை காட்டணும்னா. அப்போ பெருமாள் இவனுக்கு சயன கோலத்துல சேவசாச்சின்னு இருக்கார். திருவனந்தாழ்வான் பேர்ல படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஸ்ரீராப்திநாதனா திருப்பார்கடல் பெருமாளா ஸ்ரீரங்கநாதனா சேவசாச்சின்னு இருக்கார். படுத்துட்டே பேசிட்டு இருக்காரு இவனோட பெருமாள். என்னடா கேட்ட, நாகலோகம் போகக்கூடிய வழி எதுன்னு கேட்டையா, அதோ இருக்கு பார், பூமியில ஒரு பள்ளம் தெரியறதா, அந்த துவாரத்தின் வழியா போ, அந்த பெண் உனக்கு தெரியவா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி பெருமாள் காட்டினாராம் வலது கைய. பெருமாள் கை காட்டின திசையில போய் பார்த்தான்.
தேடி தேடி பார்த்தான், ஒன்னும் துவாரம் இருக்கிறாப்புல அவனுக்கு தெரியல. திரும்ப பெருமாள் சன்னதிக்கு வந்தான். எம்பெருமானே, நீ காட்டினா மாதிரி அங்க எதுவும் நாகலோகத்துக்கு போகக்கூடியதான வழியெல்லாம் எனக்கு தென்படல, தயவு பண்ணி எனக்கு கொஞ்சம் தெரியற மாதிரி காட்டுன்னா. நான் என்னடா இது, கொஞ்ச நேரம் படுத்துக்கலான்னு பார்த்தா விடமாட்டேன்றியே, இதோ வரேன் அப்படின்னு பெருமாள் படுத்துட்டு இருந்தவர் எழுந்து உட்கார்ந்துட்டாராம். பாம்பனையில படுத்துட்டு இருந்த பெருமாள் எழுந்து உட்கார்ந்துட்டு திரும்பவும் அதே பக்கமா வலது கையால காட்டினான். அதோ தெரியறது பத்தியா, அந்த வழியா போனா நாகலோகம் வரும், போயிட்டு வான் நேரம். அவன் போனான், இன்னும் கொஞ்சம் தூரம் போனான், இன்னும் கொஞ்சம் தூரம் போனான், பார்த்தான். அவன் திரும்ப அவன் கண்ணுக்கு தெரியல. திரும்பவும் பெருமாள் இடத்துல வந்தான். வந்த போது, எம்பெருமானே இப்பவும் தெரியல, தயவு பண்ணி கொஞ்சம் தெளிவா காட்டுன்னா. என்னடா உன்னோட பெரிய வம்பா போயிடுத்து, வா காட்டுறேன்னு பெருமாள் உட்கார்ந்து இருந்தவர் எழுந்து நின்றுட்டார். எழுந்து நின்றுட்டு எந்த இடத்துல அந்த துவாரம் இருக்கிறதோ அங்க பெருமாள் கையை கீழே காட்டி, இதோ தெரியறதா, இதுதான் துவாரம், சரியா அந்த துவாரத்துக்கு முன்னால உன்னை கை பிடிச்ச அழிச்சுண்டு நிக்க வச்சாதான் போக போல் இருக்க, போயிட்டு வா அப்படின்னு பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். அப்படி அந்த ஷாலி சுக மகாராஜனுக்கு நாகலோகத்திற்கு போகக்கூடிய வழியை பெருமாள் காட்டி கொண்டிருக்கிறார். வழி காட்டக்கூடிய முத்திரையோட பெருமாள் இருக்கார். நாகலோகம் சொல்லக்கூடியது கீழ் நோக்கி இருக்கு. அதனால பெருமாள் தன்னுடைய வலது கையை கீழ் வலது திருக்கரத்தை பூமியை காட்டுறது போல வச்சுட்டு இருக்கார். அது இதோ இப்படி கீழே இந்த துவாரத்தின் வழியா போனா நாகலோகம் வரும்னு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் முத்திரை. அதனால பிரதர்ஷனி முத்திரைன்னு பேர் இதற்கு. வழிகாட்டக்கூடிய முதிரையோட பெருமாள் இங்கே எழுந்தருளிருக்கிறார். இப்படி சாலி சுக மகாராஜனுக்காக 3 கோலங்கள்ல பெருமாள் சேவை சாதித்தார். வழி காட்டிட்டாரோன்னு பெருமாள், இவன் போலாம் ஒண்ணு பேசாம இவன் போல. இவன் என்ன கேட்கறான், எம்பெருமானே, நான் சேவிச்சுட்டு இருந்த நாள்ல இருந்து நீ சயன கோலத்துலதான் எனக்கு சேவை சாதிச்சுட்டு இருந்த. எனக்காக எழுந்து உட்கார்ந்துட்டு அமர்ந்த திருக்கோலத்துல சேவை சாதிச்ச. அதே எனக்காக அமர்ந்த திருக்கோலத்தை மாத்திண்டு நின்ன திருக்கோலத்துல சேவை சாதிச்ச. ஆனா என்னை பொறுத்த மட்டும் பெருமாள் அப்படின்னா காலங்காலமா சயன பெருமாளா நான் உன்னை சேவிச்சுட்டு இருந்ததுனால என்னை பொறுத்த வரைக்கும் நீ சயன பெருமாள் தான். அதே சமயத்துல பக்தனான எனக்கு இறங்கி அமர்ந்த திருக்கோலத்திலும் சேவை சாதிச்ச, நின்ன திருக்கோலத்திலையும் சேவை சாதிச்சோன்னு. அதனால எனக்கு சேவை சாதிச்சபடி இந்த 3 திருக்கோலங்களோடும் கூட இங்கு எப்போதும் எல்லோருக்கும் சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டானா. பெருமாளும் சரி அப்படியே ஆறுது, நீ ஆசைப்பட்டபடியே நான் சயன திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், நின்ன திருக்கோலம்னு 3 திருக்கோலத்துல இந்த ஊர்ல சேவை சாதிக்கிறேன்னு வரம் கொடுத்தார். இது பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு. அப்படியே இன்னைக்கும் பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாளா ஸ்ரீரங்கநாதனா சேவை சாதிக்கிறார், அமர்ந்த பெருமாளா கோவிந்தராஜனா சேவை சாதிக்கிறார், நின்ற பெருமாளா நீலமேக பெருமாள் மூலவராகவும் சௌந்தர்யராஜன் உற்சவராகவும் சேவை சாதிக்கிறார். இந்த 3 திருக்கோலங்கள்ல இருக்கிற பெருமாளை ஒரு முறை திருவாராதனம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு, நீ சொன்னபடியா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நாகலோகத்துக்கு போனான். போய் அந்த நாககன்னிகையினுடைய அப்பாவினிடத்துல போய், உங்களுடைய பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, நானும் அவளுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன், என்ன பெத்தவா என் பெருமாள் இவெல்லாம் அனுமதி கொடுத்துட்டா, அவள் எனக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பொன் கேட்டு போனான். அவரும் நாகலோகத்திற்கு அதிபதியான ராஜாவானபடியினாலே, தன் ஒரே பெண்ணானபடியினாலே அந்த நாககன்னிகைக்கும் இவனுக்கும் விசேஷமா நாகலோகமே கொண்டாடும்படியா உற்சவமாட்டமா கல்யாணம் பண்ணி வைத்தார். கல்யாணம் பண்ணின உடனே சந்தோஷமா அவளோட கூட கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு வந்தான். அவளுடைய சந்தோஷத்திற்கு அடையாளமா அவள் கர்ப்பவதியானாள். கர்ப்பவதி ஆன போது இவன் சொன்னான், பெருமாள் உன்னோட கொஞ்ச காலம் வாசம் பண்ணிட்டு பிறகு உன் அனுமதியை பெற்றுக்கொண்டு பூலோகத்திற்கு என்னுடைய ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு அவரை திருவாராதனம் பண்ணிட்டு வரணும்னு நியமிச்சிருக்கார். நீ அனுமதி கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் போறேன், திரும்ப உன்னை பார்ப்பேன் அப்படின்னு அவள் இடத்துல அனுமதி கேட்டான். அவளும் சரி சந்தோஷம், எப்படி இருந்தாலும் கர்ப்ப காலத்துல புக்காத்துல இருந்து பிறந்தாத்துல கொண்டு விட்டு போவா, அந்த மாதிரி நினைச்சுண்டு நான் எங்க ஆத்துல அம்மா அப்பாவோட இருந்துட்டு இருக்கேன், நீங்க அது வரைக்கும் போய் ராஜ்யம் பண்ணிட்டு பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு இருங்கோ, நம்ம குழந்தை பிறந்தா விட்டு சொல்லி அனுப்புறேன் பாருங்கன்னு சொல்லி மனசார விடை கொடுத்தா. இவனும் சரின்னு வந்துட்டான். பெருமாளை சேவித்து நீ சொன்னபடியே அவளை கல்யாணம் பண்ணிவிட்டேன், அவ கர்ப்பவதியா இருந்துட்டு இருக்கா, அவ அனுமதியோட கூட தான் நான் வந்திருக்கேன், பழையபடி உன்னை திருவாராதனம் பண்ணிட்டு ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கணும், அனுகிரகம் பண்ணுன்னு பெருமாளை பிரார்த்தித்தான். பெருமாளும் சரி அப்படியே ஆறுதுன்னார். இப்போ பெருமாள் சொல்றார், இப்ப அவ கர்ப்பவதியா இருந்துட்டு இருக்காளோன்னு, அவ பிரசவிக்கிற சமயத்துல அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போறது. ஆனால் அந்த குழந்தையினுடைய கழுத்துல ஒரு கட்டியோட கூட பிறக்கும், பார்க்கறதுக்கே விகாரமா இருக்கும். அதனால அவ பயந்துண்டு அந்த குழந்தை இப்படி கழுத்துல கட்டியோட விகாரமா இருக்கே, பார்க்கறதுக்கே பயமா இருக்கே, இதை எப்படி நாம ஆசையா வளர்க்கறது அப்படின்னு பயத்துல என்ன பண்ணுவா, பக்குவம் இல்லாத சின்ன பொண்ணானபடினால ஒரு இரும்பு பெட்டியில வச்சு அந்த குழந்தைய கொண்டு நதியில விட்டுருவா. அந்த நதியில வைத்த அந்த குழந்தை இருக்கக்கூடியதான பெட்டி அப்படியே மிதந்துண்டு சமுத்திரத்துக்கு சேர்ந்துடும்.
அந்த சமுத்திரம் எங்க இருக்குன்னா நம்ம சௌந்தராரண்ய கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல மீன் பிடிக்க போன நாகர்கள் மீனவர்கள் எல்லாம் சௌந்தராரண்ய வாசிகள் எல்லாம் ஏதோ சமுத்திரத்துல ஒரு பெட்டி மிதந்துட்டு வர்றதுன்னு போய் பாப்பா. அதுல ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை எடுத்துட்டு வந்து தேசத்தினுடைய ராஜாவான உன்னிடத்துல ஒப்படைப்பா. அந்த குழந்தைய நீ வளர்த்துட்டு வருவே, நீ கவலைப்படாதேன்னு பெருமாள் சொன்னார். இவன் சரி பகவத் சங்கல்பம், எதுவா இருந்தாலும் பகவத் சங்கல்பப்படி தான் நடக்கிறது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு பெருமாளை சேவிச்சுட்டு போய் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தான். இவன் நித்தியம் பெருமாளை திருவாராதனம் பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தான். சொன்னபடியே அந்த நாகலோகத்துல நாகக்கன்னிகை பிரசவித்தா. அவளுக்கு கழுத்துல கட்டியோடு கூட ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த கட்டி எப்படி இருந்ததுன்னா யானையினுடைய துந்திக்கைய போன்ற ஒரு உருப்பாட்டமா தொங்கிட்டு இருந்ததுதான். அப்படி பார்த்த உடனே பயந்துட்டாவோ. இப்படி துந்திக்கை போன்ற ஒரு உறுப்போடைய கூட விகாரமா மாற்றமா இருந்தபடினால துந்துமாறன்னு பேர் அவனுக்கு. அந்த குழந்தைய பெருமாள் சொன்னபடி பயந்து போய் அவன் என்ன பண்ணா, டெய்லி இந்த குழந்தையெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல வச்சுட்டு இருக்க முடியாது, பயமா இருக்குன்னு சொல்லி ஒரு இரும்பு பெட்டியில வச்சு பூட்டி அதை கொண்டு நதியில போட்டா. அப்படியே அது நதியில இருந்து சமுத்திரத்துக்கு வந்து சேர்ந்தது. அந்த சமுத்திரம் திருநாகையில் இருக்கக்கூடியதான சமுத்திரம். அந்த சமுத்திரக்கரை மீனவர்கள் எல்லாம் அந்த பொட்டி எடுத்துட்டு வந்து என்னமோ பொட்டி முதந்துண்டு வருதுன்னு ராஜாவண்ட ஒப்படைச்சா. பொட்டியை உடைச்சு பார்த்தா ஒரு குழந்தை இருக்கு. பெருமாள் சொன்னதெல்லாம் ராஜா அடைச்சு பார்க்கறான். தன்னுடைய புள்ள பெருமாள் நியமிச்சிருக்கார். அதனால எந்த விகாரமும் இல்லாமல் பயப்படாம அருவருப்பு இல்லாம ராஜா நல்லபடியா வளர்த்துட்டு வரான். இப்போ ரிஷி சொல்றார், அந்த துந்துமாறன் தகப்பனாரான சாலீசுக மகாராஜனாலே வளர்க்கப்பட்டு அவன் பெருமாள் ஆராதிக்கிறவனானபடினாலே குமாரனான துந்துமாறனையும் பெருமாளிடத்துல பரம பக்தியோடு கூட வளர்க்கிறான். அவனும் அப்பாவான சாலீசுகனை போலவே பரம பாகவதனா வளர்ந்துட்டு வருவான். இந்த கலியுகத்திலே விசேஷமா சாலீசுக மகாராஜா திருவாராதனம் பண்ணி பெருமாளை பிரார்த்திச்சு மோட்சத்துக்கு போறான். அவன் பரம்பதிச்சா விட்டு அவனுடைய குமாரனான துந்துமாறன்னு சொல்லக்கூடிய மகாராஜா ராஜ்யத்தையும் பரிபாலனம் பண்ணிட்டு சௌந்தர்யராஜ பெருமாளையும் திருவாராதனம் பண்ணி கொண்டு வருவான். ஒரு கால விசேஷத்தில் அவனும் வயசாயிடுத்துன்னா ராஜ்யத்தை எல்லாம் ஒப்படைச்சிட்டு அவனும் வைகுண்டத்துக்கு போய் சேர போறான். இப்படி வருங்காலத்திலே கூட பலராலும் ஆராதிக்கப்பட்டு பலருக்கும் அனுகிரகம் பண்ண போற பெருமாளா இவர் இருந்துருக்கார் அப்படின்னு 4 யுகத்திலும் இந்த பெருமாளுடைய பெருமையை சொல்லி முடிக்கிறார் ரிஷி. இதன்படி கிருத்தயுகத்திலே துருவன், திருவனந்தாழ்வான், ருத்ரன் இவா 3 பேரும் திருவாராதனம் பண்ணினா. திரேதாயுகத்துல மார்க்கண்டேயர் திருவாராதனம் பண்ணினார். துவாபர யுகத்திலே பூமி பிராட்டி திருவாராதனம் பண்ணினா. கலியுகத்திலே சாலீசுக மகாராஜா முதலானவர்கள் திருவாராதனம் பண்ணி ஆழ்வாராதிகளாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாளாக இவர் எழுந்தருளியிருக்கிறார். இது அஷ்டோத்திரம் தெரிவிக்கிறது. கிருதே சேஷார்ச்சிதாய நமஹ. கிருதயுகத்திலே சேஷன்னு சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வானாலே அர்ச்சிக்கப்பட்டவன். திரேதாயாம் பௌமார்ச்சிதாய நமஹ. திரேதாயுகத்திலே விசேஷமாக பௌமன்னு சொல்லக்கூடிய மார்க்கண்டேயனாலே அர்ச்சிக்கப்பட்ட பெருமாள். துவாபரே பௌமார்ச்சிதாய நமஹ. துவாபர யுகத்துல பூமியினால் அர்ச்சிக்கப்பட்டவன். திரேதாயாம் சைவயோகீஷ மிருகண்டுதனயார்ச்சிதாய நமஹ. சிவயோகியான சிவபக்தனான மிருகண்டு ரிஷியனுடைய புத்திரனான மார்க்கண்டேயனாலே திரேதாயுகத்திலே அர்ச்சிக்கப்பட்ட பெருமாள். கலௌ சோழார்ச்சிதாய நமஹ. சோழன் அப்படின்னா சோழன். இந்த சாலீசுக மகாராஜான்னு சொல்லக்கூடியவன் ஒரு சோழராஜான்னு தெரியறது. அவனாலே திருவாராதனம் பண்ணப்பட்ட பெருமாளா இருந்துருக்கார் அப்படின்னு அஷ்டோத்திரம். இப்படி இன்னைக்கும் கூட சௌந்தராரண்ய கஷேத்திரத்திலே எம்பெருமான் அர்ச்சாவதாரமாக இருந்து கொண்டு நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். இனி காலாகாலத்துக்கும் வரவா எல்லாருக்கும் எல்லா யுகங்களுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு அவளுடைய கோரிக்கைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைத்துக் கொண்டிருப்பான் அப்படின்னு ரிஷி சொல்றார். இப்படி 10 அத்தியாயங்களால சௌந்தராரண்ய கஷேத்திரத்தினுடைய ஸ்தல புராணத்தை சொல்லிட்டு கடைசியில பல ஸ்ருதியும் சொல்றார். இந்த சார புஷ்கரணியினுடைய நாயகன் சௌந்தர்யராஜன். இந்த சௌந்தர்ய வனத்தினுடைய நாயகன் சௌந்தர்யராஜன். யார் இந்த சௌந்தர்ய வனத்திற்கு வந்து சார புஷ்கரணியில தீர்த்தாமாடி சில காலமாவது இந்த நாகப்பட்டினத்துல வாசம் பண்ணிண்டு அந்த சௌந்தர்யராஜனை ஆராதிக்கிறாளோ அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். இந்த சௌந்தராரண்ய வைபவத்தை சொல்றவா, படிக்கிறவா, கேட்கிறவா எல்லாருக்கும் வேதத்திலே சொல்லப்பட்ட அப்தோர்யாமம்னு சொல்லக்கூடிய யாகம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும். இந்த புராண பாராயணம் பண்ற வரைக்கும் நாடும் நகரமும் விசேஷமா எல்லா க்ஷேமங்களோடும் கூட சுகமா இருப்பா. இந்த க்ஷேத்திர மகாத்மியத்தை தினம் கேட்கிறவாளுக்கு எந்த விதமான சம்சார வியாதிகளும் பீடிக்காது. இயற்கை சீற்றங்களினாலும் ஒரு ஆபத்தும் வராதவாளுக்கு எப்போதும் எல்லோரையும் ரட்சிக்கக்கூடிய கற்பக விருட்சமாக கருணாமூர்த்தியாக சௌந்தர்யராஜ பெருமாள் சௌந்தராரண்ய வனத்திலே எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொல்றார்.
இப்படி எம்பெருமான் எப்போதும் அங்க எழுந்தருளி இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான் அப்படின்றத அஷ்டோத்திரம் வர்ணிக்கிறது. நாகநகரி நித்ய வல்லபாய நமக. நாகநகரி, நாகப்பட்டினம்னு சொல்லக்கூடிய ஊர்ல நித்திய வல்லபன், எப்போதும் நிரந்தரமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள். சௌந்தராரண்ய சஞ்சார சந்துஷ்டதர மானசாய நமக. இந்த சௌந்தராரண்ய வனத்துல பெருமாள் சஞ்சாரம் பண்ணிட்டு வரத்தினால, உலாத்திண்டு வரத்தினால பெருமாளுக்கு மனசு அத்தனை சந்தோஷமா இருக்கான். எப்படியானா ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் பிராட்டியனுடைய கையை கோத்துண்டு வனங்களிலும் சோலைகளிலும் அப்படியே உலாத்திண்டு வரான் அப்படின்னு பாஷ்யக்காரர் முதலான ஆச்சாரியாலாம் வர்ணித்தாலோ, எப்படியானா திருவேங்கடமலையில பெருமாள் பிராட்டி கையை கோத்துண்டு வனங்கள்ல சஞ்சரிச்சுட்டு இருக்கான்னு திருமலை புராணம் வர்ணித்ததோ, அந்த மாதிரி சௌந்தரியவள்ளி தாயார் கையை பிடிச்சுண்டு இந்த சௌந்தராரண்யத்துல பெருமாள் அப்படியே உலாத்திண்டு வரத்தினால அத்தனை சந்தோஷப்படுறானாம். பக்த சுரத்ருமாய நமக. பக்தர்களுக்கு எப்போதும் கல்பக விருட்சமாக இருந்துண்டு வேண்டும் வரங்களை எல்லாம் தரக்கூடிய கற்பக மரமா இருந்துட்டு இருக்கானாம் பக்தால பொறுத்த வரைக்கும். சர்வமங்களதாயகாய நமக. எல்லா மங்களங்களையும் தரக்கூடியவன். பக்தர்களுக்கு கல்பக விருட்சமா இருக்கான்னு சொல்லிட்டோ எல்லா மங்களங்களையும் தருவான்னு சொல்றது எதுக்காகன்னா, கல்பக மரம் சிலவற்றை மட்டுமே கொடுக்கும், எல்லாத்தையும் தர முடியாது. ஜென்மா இல்லாம பண்ணுன்னு சொன்னா அதால முடியாது. கர்மாவை அழிச்சுடுன்னு சொன்னா அதால முடியாது. மோட்சம் கொடுன்னா அதால முடியாது. அது ஐகிக பலன்கள்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யம் முதலான பலன்களை மாத்திரம்தான் கொடுக்கும். ஆனா இவன் பக்தாளுக்கு கல்பக விருட்சம் அப்படின்னா, பக்தாளுக்கு மட்டும் கல்பக மரமாட்டா அது என்ன கொடுக்குமோ அதை மட்டும் கொடுப்பான் போல் இருக்குன்னு நினைச்சுக்காதுங்க. சர்வமங்களதாயகன், மோட்சம் வரைக்கும் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் தரக்கூடிய சக்தி படைத்த எம்பெருமான் அப்படின்னு அஷ்டோத்தரத்தினால தினம் அர்ச்சக சுவாமிகள் இந்த எம்பெருமான அர்ச்சிச்சுண்டு ஆராதிச்சுண்டு வர. இப்பேற்பட்ட பெருமாளுடையதான மேலும் உண்டான வைபவங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே சௌந்தர்ய வள்ளி நாயிகா சமேத ஸ்ரீ சௌந்தர்ய ராஜ பரபிரம்மனே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.